அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. இன்று அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரோட்டரி மாவட்டம் 2982 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் மணிமாறன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் இசையாஸ் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் சந்திரசேகர் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் வெங்கட்ராமன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் இசையாஸ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை, பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனிதத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா நாடுகளும் எல்லா குடும்பங்களும் நட்புறவுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்றி கூடி நீயே உண்மையான ஆதியந்தம் இல்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கு கூடியுள்ள ரொட்டேன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை. இன்றைய காலச்சக்கர நிகழ்வில் இணைந்து வழங்க எங்களுக்கு வாய்ப்பளித்த எங்களது மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இத்திட்டத்தை சிறப்பாக நடத்தி வரும் மாவட்டத்தின் சேர்மன் ரோட்டேரியன் ஆர் குணபாலன் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டலம் 15 உதவி ஆளுநர் ரோட்டேரியன் மணிமாறன் சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனது சக செயலாளர் ரோட்டேரியன் ஜே சந்திரசேகர் அவர்களையும் பொருளாளர் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். எங்களது சங்கத்தின் முன்னாள் மாவட்ட ஆளுநர், தலைவர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரும் இந்நிகழ்வில் வரவேற்கிறேன். இன்று பயிற்சிகளை அளிக்க இருக்கும் ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களையும், இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர் பாரம்பரிய அரிசி வகைகளும் அதன் பயன்களும் பற்றி சிறப்பாக விளக்காளிக்க இருக்கும் இயற்கை வழி வேளாண்மை காரைக்கால் பாஸ்கர் ஐயா அவர்களையும் வருக என பலத்த ஒரு கைத்தட்டலோடு வரவேற்று அன்புடன் வரவேற்கிறேன். இந்நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் இன்றைய காலை வேளையில் வருக என வரவேற்று, நமது மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்வு 941 நாட்கள் நடப்பது என்பது ஒரு சாத்தியமற்றது. அதை சாத்தியமாக்கிய நமது குணபாலன் சார் அவர்கள் இந்த நிகழ்வில் 10,000 நாட்களும் 1,00,000 நாட்களும் கடந்து சிறப்பாக நடத்த வேண்டும் என இந்த நல்ல வேலையில் எங்கள் கும்பகோணம் ரோட்டரி சங்கம் சார்பாகவும் எனது சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த வாய்ப்பை வழங்கிய எங்களுக்கு மனமாற நன்றியை இந்த காலச்சக்கர இயற்கை வாழ்வியல் முறை காலச்சக்கர நிகழ்ச்சியை நடத்தும் குணபாலன் சாருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இன்றைய வேளையில் ஒரு அற்புதமான ஒரு வரவேற்புரை என்பதை விட தினம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்வை நடப்பதை எண்ணி தினம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் அளித்து இந்த நிகழ்வை மேன்மேலும் வளர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு எங்களுக்கு தினம் ஒரு நல்ல ஒரு சிறப்புரை ஆற்றி வரவேற்புரை நிகழ்த்தி சிறப்பித்துக் கொடுக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியின் இசையாஸ் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் குடியரசு தின விழா வாழ்த்துக்கள். தெளிவு குரு திருமேனிக்காடல், தெளிவு குரு திருநாமம் செப்பல், தெளிவு குரு திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை நீண்ட மூச்செடுத்து எழுத்து உச்சரிக்கிறோம். சின்மய முத்திரை ஓ. ஆதிமுத்திரை இம்மெழுத்து. வைகரை துயிலெடு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெடு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. நன்றி. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்களை நேரம் நீட்டிக்கிறோம். கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. Down, up, down, up, down, up, down, up. கால் விரல்களை நல்லா வட்டமா சுத்துறோம். 1, 2, 3, 4, 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. ரைட் லெக் எடுத்து நல்லா மடக்கி தாடையை டச் பண்ணி எடுங்க. 1, லெஃப்ட் லெக். 2, ரைட் லெக். 3, லெஃப்ட் லெக். 4. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா கை வச்சு நன்றாக மூச்சு தொடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. சந்திர வணக்க பயிற்சி. நேற்றுக்கெல்லாம் எல்லாருமே சிறப்பா செஞ்சீங்க. நல்லா பயிற்சி எடுத்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நன்றாக
சிறப்பாக நம்ம அனைவரும் செய்யணும். ஒரு அடி கேப் வச்சுக்கால சந்திர வணக்கம் முதல் நிலை. கையில் சேர்த்து வச்சுக்கிறோம். நல்லா காலை பேலன்ஸ் பண்ணி மேல தூக்குங்க. இரண்டாவது நிலை ரைட் சைடு கோணாசனம். நேரா வந்துருங்க. மூன்றாவது நிலை நான்காவது நிலை ரைட் லெக் எடுத்து அகலமா வச்சு கால் வி ஷேப்ல இருக்கணும். சின்மத்திர வச்சிருக்கணும். கால்களை ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு கைகளை நேரா நீட்டுங்க. ஐந்தாவது நிலை ரைட் ஹேண்டு ரைட் லெக் டச் பண்ணுங்க. ஆறாவது நிலை ரெண்டு கையும் நல்லா வலது காலை டச் பண்ணி முழங்கால் ஸ்ட்ரெயிட்டா வச்சு தலையில டச் பண்ணுங்க. ஏழாவது நிலை லெஃப்ட் லெக் நல்லா பின்னாடி நீட்டி கைகள் வணக்க வச்சு பிறை நிலா மாதிரி பிறை ஆசனம் மாதிரி பின்னாடி நல்லா தெரியணும். நல்லா பேக் பெண்டிங் பண்ணிடும். 8 அப்படியே வணக்கம் வச்சுக்கிறோம். 9 அப்படியே லெஃப்ட் லெக்ல உட்காந்து ரைட் லெக் நேரம் நீட்டி வணக்கம் வைக்கிறோம். 10 அப்படியே லெஃப்ட் சைடு திரும்புறோம். ரைட் லெக் நல்லா பின்னாடி நீட்டிட்டு வணக்க வச்சு நல்லா பேக் பெண்டிங். 11 இரு கையிலையும் லெஃப்ட் லெக் நல்லா டச் பண்ணி கால் முட்டி ரெண்டும் நேரா இருக்கணும். லெஃப்ட் லெக் தலையை டச் பண்ணுங்க. 12 ரைட் ஹேண்ட் மேல கொண்டு வந்துருங்க. லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் லெக்கும் கீழே இருக்கு. 13 சின்முத்திரை வச்சு ரெண்டு காயலும் நல்லா வி ஷேப்ல இருக்கணும். நடராஜாசன நிலை. ரைட் லெக் எடுத்து பக்கத்துல வச்சுக்கிறோம். 14 ரைட் சைடு கோணாசனம். 15 லெஃப்ட் சைடு கோணாசனம். 16 தாடாசன நிலை. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடரும். அடுத்து நம்ம லெஃப்ட் லெக் எடுத்து வச்சு இன்னொரு முறை செய்யறோம். 1 அந்த காலை மேல உயர்த்துங்க. 2 லெஃப்ட் சைடு. 3 ரைட் சைடு. 4 லெஃப்ட் லெக் எடுத்து அகலமா வைக்கிறோம். 5 6
7 8 9 10 11 12 லெஃப்ட் ஹேண்ட் மேல 13 14 15 16 ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடரும். தந்திர வணக்க பயிற்சி உச்சி முதல் பாதம் வரை நல்ல உடல் இலக்கப்படுத்தப்படுகிறது. கால் மூட்டுகளுக்கு நல்ல வலிமை தருகிறது. உடலை நன்றாக குளிர்ச்சிப்படுத்தி உடல் ஆற்றலை பெறுகிறது. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். நன்றாக மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடரும். அடுத்து வக்ராசனம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வைங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நேராக அமர்ந்து நன்றாக மூச்சல் தொடங்க. ரைட் லெக் நேரம் ஆயிட்டிருங்க. லெஃப்ட் லெக் ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிருங்க. லெஃப்ட் லெக்க ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி இருக்கணும். லெஃப்ட் சைடு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடணும். கால் நேரம் நீட்டிக்கிறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடங்க. அப்படியே வஜ்ராசனத்துல அமர்றோம். முட்டி போட்டு
குதிக்கால் இப்படி நல்லா விரிச்சு கால் பெருவரல் டச் ஆயிருக்கணும். குதிக்கால் வந்து அகலமா வரணும் வஜ்ராசனுக்கு வரும்போது. வஜ்ராசனம் அவசியம் எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும். கால் பாத்தீங்களா இப்படி கால் வந்து குதிக்கால் நல்லா விரிச்சிடணும். கட்டவரில் வந்து இப்படி டச் ஆயிருக்கணும். அப்படியே கால் கால் மேல இப்படி கொண்டுக்கணும். முதல்ல கொஞ்சம் வலி இருக்கும். செய்ய செய்ய உங்களுக்கு நல்லா பழகிரும். இப்படி அமர்ந்து நல்லா மூச்சை கவனிச்சு பழகுங்க. நல்லா மூச்சு விட்டுடுங்க. இதே நிலையில இப்போ வஜ்ராசனம் செய்யணும். சாரி, வஜ்ராசனம் செஞ்சுட்டோம். அடுத்து வந்து மலையாசனம். ஒரு மலை எப்படி இருக்கோ அந்த மாதிரி நிக்கிறது. கைகள் நல்லா அழுத்தமா ஊனிக்கிறோம். இந்த ஆசனத்துல காலை பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். கையையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். கால் விரல்கள் நன்றாக ஊனி ஒரு மலை அல்லது பிரமிடு மாதிரி நம்ம நிக்கிறோம். இந்த குதிக்கால் வந்து கீழே டச் ஆக ட்ரை பண்ணுங்க எல்லாருமே. மேல உந்திக்கிட்டு தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. நல்லா ட்ரை பண்ணீங்கன்னா குதிக்கால கீழே டச் பண்ணிடலாம். அப்படியே இருங்க. 10 செகண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே வஜ்ராசனுக்கு வந்து நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. அப்படியே முயலாசனம். அப்படியே கை நீட்டி தலையிட்டு கீழே டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. மீண்டும் மலையாசனம் செய்யறோம். இப்போ வந்து நீங்க ஒரு 50 செகண்டாவது நிக்கணும் மலையாசனத்துல. 1. அப்படியே மனசுக்குள்ளேயே கவுண்டிங் பண்ணீங்க. 50 செகண்ட் இருக்கணும். காலை நல்லா உறுதியா வச்சுக்கோங்க. கையும் நல்லா உறுதியா வச்சுக்கோங்க. தலை வந்து காதோடு சேர்ந்துருக்கணும். கை வந்து காதோடு சேர்ந்துருக்கணும். கைக்கு நடுவுல தலை இருக்கணும். தலையை மேலையும் தூக்க வேண்டாம், ரொம்ப கீழையும் கொண்டு வர வேண்டாம். கையோட சேர்ந்து இருக்கணும். முழங்கால் நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். காலையும் நல்லா பேலன்ஸ் பண்ணுங்க. கைகளையும் நல்லா பேலன்ஸ் பண்ணுங்க. இந்த ஆசனம் செய்யறதுனால நல்லா மூளைக்கு ரத்தோட்டம் போகும். கண்களுக்கு நல்ல ஆற்றலை தரும். கால்கள் உறுதியாகிறது. கைகளும் உறுதியாகிறது. நல்ல ஷோல்டருக்கு நல்ல வலிமை கிடைக்கிறது. முழங்கைக்கு மணிக்கட்டு பகுதி, கை விரல்கள் அனைத்தும் நல்ல ஆற்றலை தரும். அப்படியே மெதுவா கால் முட்டியை மடக்கி அப்படியே அமர்ந்த நிலைக்கு வஜ்ராசன நிலைக்கு வந்துருங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுறோம். வஜ்ராசனம்ல உங்களுக்கு ரொம்ப வலி இருந்துச்சுன்னா சாதாரணமா சமணங்கால் போட்டு சுகாசனத்துல உட்காந்துக்கலாம். நேராக நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. வஜ்ராசனம் முடியும்னா இப்படியே வந்து வஜ்ராசனத்துல மூச்சு பயிற்சி பெருவரல வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றாக மூச்சல் தொடுங்க.
மோதிர விரல் வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. 2 கையில சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சு இழுத்து மெதுவா விடுங்க. பஸ்திரியா நல்லா மூச்சை உள்ள இழுத்து விடுங்க. ஆதி முத்திரை வச்சுக்கோங்க. திருமூலர் பஸ்திரியா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. நன்றாக மூச்சு கவனிங்க. நேரம் குறைவா இருக்கிறதுனால நம்ம கபாலபதி செஞ்சுட்டு பஸ்திரியா ஒரு மூக்கு அடைச்சு இன்னொரு மூக்குல செய்யாம அப்படியே திருமூலர் பஸ்திரியா செஞ்சுட்டோம். நன்றாக மூச்சு கவனிங்க. ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. இப்பொழுது செய்த பயிற்சிகளை நன்றாக ஈவினிங் ஒரு வாட்டி மாலை நேரத்துல நீங்க நன்றாக செஞ்சுட்டு சின்முத்திரை 2 கையிலையும் வச்சு ஒரு 5 நிமிடம் மூச்சை கவனிச்சு நல்லா அமைதியா இருங்க. அடுத்தது சாந்தியாசனம் ஒரு 5 நிமிடம் செய்து கொள்ளுங்கள். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. அப்படியே சாந்தியாசனம் ஏற்படுத்துருங்க. சாந்தியாசன நிலையில நல்லா தொடர்ந்து மூச்சு கவனிங்க. அமைதியாக மூச்சு காற்றையே கவனிங்க. கண்களை மூடி மூச்சு காற்றின் மீதே கவனம் வைத்திருங்க. உடல் நல்லா தளர்வா வச்சுக்கணும். எந்தவித இறுக்கம் இல்லாம ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும்.
தொடர்ந்து மூச்சு காற்றின் மீதே கவனம் வைத்து ஓய்வு நிலையில் இருங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அத்தனை உறுப்புகளும் பேரண்ட ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் உடலாலும் மனதாலும் பரிபூர்ண ஆரோக்கியம் அடைந்து ஓய்வு நிலையில் நம்முடைய கவனங்கள் முழுவதும் மூச்சுக்காற்றின் மீது நன்றிங்க. நன்றிங்க ஐயா. இன்றைய வேலையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சி மூச்சு பயிற்சியும் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம்பொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது முதல் உதவி பாகம் 1. முதல் உதவின்னு என்ன, அதை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். பொதுவா எல்லாரும் புரிஞ்சிருக்கிறது என்னன்னா, முதல் உதவி அப்படின்னாவே ஒருத்தருக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டா அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்றதுக்கு முன்னால செய்ய வேண்டிய ஒரு செயல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது முற்றிலும் தவறு. முதலுதவின்னு என்ன தெரியுமா? அது சிகிச்சை. அதாவது என்னன்னு புரிஞ்சுக்கங்க, 100 பேருக்கு ஆபத்து வந்தா 90 பேருக்கு முதலுதவி செஞ்சாவே சரி ஆயிரும். மருத்துவமனைக்கு கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப முதலுதவிங்கிறது சிகிச்சையா இல்ல கொண்டு போறதுக்கு மேல செய்ய வேண்டிய ஒரு சப்போர்ட்டுவா அப்படின்னு கேட்டா, சப்போர்ட் பிளஸ் சிகிச்சைங்க. பாருங்க, முதலுதவி பத்தி யாருக்கு ஒழுங்கா தெரிஞ்சிருச்சோ நீங்க என்ன பண்ணலாம்னா, முதலுதவி செஞ்சாவே அவரை காப்பாத்திரலாம். நீங்க மருத்துவமனைக்கு கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. 100ல ஒரு 10-20% மட்டும்தான் ஆபத்து காலத்துல நீங்க மருத்துவமனைக்கு கொண்டு போகணுமே தவிர, ஒரு 80% முதலுதவி செஞ்சாவே சரியா போயிடும். நமக்கு அது தெரியல. அதை பத்தி நான் புரிய வைக்கிறேன். முதலுதவி என்பது ஒரு சப்போர்ட்டிவ் ஒரு விஷயம் இல்ல, அது சிகிச்சை. அதாவதுங்க, முதல்ல முதலுதவி ஏன் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கலாம். முதலுதவி செய்யலைன்னா என்ன ஆகுன்னா, உயிருக்கு ஆபத்து ஏற்படும், பெரிய பக்க விளைவுகள் வரும். முதலுதவி தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த இடம் கொஞ்சம் பதட்டம் இல்லாம இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நமக்கு ஒரு வித்தை தெரிஞ்சனால அந்த இடம் ஈஸியா இருக்கும். அந்த ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாத்துறதுக்கு ஐடியா தெரியும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வேலையை பார்ப்போமே தவிர டென்ஷன் ஆகி பயப்பட்டு நாம அங்க நெகட்டிவா அந்த விஷயம் எதுவுமே நடக்காம போகும். அதனால முதலுதவி என்பது முக்கியமாக நம்ம அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சரி, எந்தெந்த நேரங்கள்ல முதலுதவி தேவைப்படுதுன்னு கேட்டா, ஒருத்தர் தண்ணியில முங்கிட்டாரு, மயக்கம் போட்டாரு, உடம்பு தண்ணி குடிச்சிட்டாரு, அப்போ முதலுதவி தேவை. தீ பத்தி எரியுது, உடம்பெல்லாம் தீ காயம், ஃபயர், அப்போ முதலுதவி தேவை. ஃபுட் பாய்சன், கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு, ஹார்ட் அட்டாக், ஒரு எமர்ஜென்சி ஆக்சிடென்ட், இந்த மாதிரி நேரங்கள்ல முதலுதவி தெரிஞ்சிருந்தா அந்த ஒரு 100 பேர் ஆபத்துல இருக்கிறாங்கன்னா, முதலுதவி தெரிஞ்சவங்க யாராவது கூட இருந்தீங்கன்னா ஒரு 90 பேர்த்த காப்பாத்திடலாம். முதலுதவி தெரியாம இருந்தீங்கன்னா 90 பேர் இறந்துருவாங்க, 10 பேர் தான் காப்பாற்ற முடியும். எனவே முதலுதவியை அனைவரும் கட்டாயமாக, இது கல்வியில பள்ளிக்கூடங்கள்ல, காலேஜ்ல, எல்லா இடங்கள்லயும் பொதுமக்களுக்கும் டிவில பேப்பர்ல எல்லாம் சொல்லித்தர வேண்டிய ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம். இதை நாம் இப்பொழுது கற்றுக்கொள்வோம். சரி, இந்த முதலுதவி ஏன் யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல முதல் விஷயம் என்ன தெரியுமா? முதல்ல யாருக்குமே தெரியல. ஆமாங்க, யாருமே சொல்லி கொடுக்கலீங்க.
ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா பயம். எங்க நம்ம ஏதாவது முதலுதவி செஞ்சு போய் அது ஒரு வேலை ஏதாவது மிஸ் ஆகி அவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருச்சுன்னா சும்மாவது இருந்திருக்கலாம்ல, உன்னை யாரா முதலுதவி பண்ண சொன்னான்னு சொல்லி திட்டிருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல, அதாவது நமக்கு ஒழுங்கா தெரியாதனால தப்பு தப்பா செஞ்சு மாட்டிக்குவோம் அப்படிங்கிற ஒரு பயம். ரெண்டாவது போலீஸ் கேஸுங்க. ஒரு ஆபத்துக்கு உதவி செஞ்ச உடனே நாளைக்கு ஏதாவது ஒரு கேஸ் வந்துருச்சுன்னா உங்களை கூட்டு நோண்டுவாங்க, கேள்வி கேட்பாங்க. அடிக்கடி ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரணும், கோர்ட்டுக்கு போயிட்டு வரணும். இதுக்கு பயந்துட்டு பல பேரு அதை செய்யறது இல்லைங்க. அதோட முக்கியமான விஷயம்னா யாருக்கும் கருணை அன்பெல்லாம் கிடையாதுங்க. நான் கேக்குறேன், உங்க பையனோ பொண்ணோ ஆபத்துல இருந்தா சட்டப்படி பாப்பீங்களா இல்ல உசுறுப்படி பாப்பீங்களா? யாரோ ஒருத்தர் ஆபத்தில் இருக்கும் பொழுது இதுல சட்டப்படி நாளைக்கு சிக்கல் வந்துடும் பயந்து ஓடுறீங்களே, உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்து படுத்திருக்கும் பொழுது யாராவது அப்படி ஓடினாங்களா எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு மனிதாபிமானம் இல்லையா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்குங்க. நீங்க புரிந்து கொள்ளுங்கள், முதலுதவி என்பது இது வந்து ஒரு மனிதாபிமானம். உடனே செய்யக்கூடிய, ஏன் எதுக்குன்னு கேட்காம நமக்கு எவ்வளவு வேலை இருக்குது, இது லீகலா, அதெல்லாம் தெரியாது. அதற்காக ஆபத்துனா உடனே உதவி செய்ய வேண்டும். இதற்கு கண்டிப்பாக முதலுதவியை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலுதவி செய்யறதுக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேங்க. ஒவ்வொன்னா நான் சொல்றேன். முதல் விஷயம், முதலுதவி செய்யும் பொழுது எப்படி இருக்கணும்னா பாசிட்டிவா பேசணும். பாசிட்டிவா பேசணும்னா நேர்மறையா பேசணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறாரு, ஆக்சிடென்ட். இந்த சுத்தி நிப்பாங்க பாத்தீங்களா ஒரு 50 பேரு, இவங்க வாய் தாங்க அந்த மனுஷனை சாகடிக்கிறதே இந்த வாய் தான். சும்மா இல்லாம ஐயோ தலையில அடிபட்டு இருக்கு, ரத்தமா கொட்டுது, காதுல கொட்டுது, கால் உடைஞ்சிருக்குன்னு எல்லாம் கத்துன்னு கத்திட்டு இருந்தீங்கன்னா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா, அந்த ஆபத்துல இருக்காரு இல்லையா, அவருக்கு இன்னும் பயம் வந்து அவ்வளவுதான். புரிஞ்சுக்கங்க. உங்க வாய் வச்சு சும்மா இருக்கு. இந்த கும்பல்ல போய் கத்தக்கூடாது. அவருக்கு நல்ல வார்த்தை மட்டும்தான் கேட்கணும். பேசலாம், நல்ல வார்த்தை பேசுங்க, இல்ல பேசாம இருங்க. இதுதான் முதலுதவி, இதுதான் மிகப்பெரிய உதவி. அதுக்கு ஒரு நான் கதை சொல்றேன். எனக்கு என்னோட உயர் அதிகாரி ஒருத்தருக்கு ஒரு நாள் வந்து கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உடனே நாங்க என்ன பண்ணோம், ஜீப் எடுத்துட்டு வேகமா போறோம், எல்லாம் பதட்டமா இருக்கிறோம், டென்ஷனா இருக்கிறோம். ஒரு மருத்துவமனைக்கு போனோம். யோசிச்சு பாருங்க, அவர் கால் உடைஞ்சிருச்சுங்க. கால் ரெண்டா உடைஞ்சிருச்சு. அப்படியே ரொம்ப டேஞ்சரா இருக்காரு. எங்களுக்கெல்லாம் பயம், பதட்டம், என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோன்னு. அவரும் அழுதுட்டு இருக்காரு, கத்திட்டு இருக்காரு. அப்படியே மருத்துவமனை கொண்டு போனோம் பாருங்க. நாங்க போகும்போது வேகமா போனோம், இந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து அவர் கூட்டிட்டு போறதுக்கு. அங்க போனா மருத்துவமனையில பொறுமையா படுக்க வச்சு ஸ்ட்ரெச்சர்ல மெதுவா தள்ளிட்டு போறாங்க. எங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா நோயாளி சீக்கிரமா கூட்டு போய் சிகிச்சை கொடுத்தா சந்தோஷமா இருக்குங்க. மெதுவா கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் வெளியே போய் சொல்லிட்டாங்க. நான் மட்டும் உள்ள இருந்தேங்க, இந்த பரிசு மோதிரம் எல்லாம் வாங்குறதுக்காக. அப்ப நடந்ததை கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியுங்க. ஒரு டாக்டரும் ஒரு 5-6 உதவி டாக்டர்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்க, மெதுவா நின்றுட்டு அந்த டாக்டர் என்ன பண்ணாரு, வலது காலில் அடிபட்டு இருக்கு. இவர் என்ன பண்றாரு, இடது கை நல்லா இருக்கு, எந்த ஒரு ஆபத்து இல்லை, வலது கை நல்லா இருக்கு, தலையில எங்கேயுமே அடிபடல, இருதயம் நல்லா இருக்குன்னு மொத்த உறுப்பையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. எனக்கா கோவம் வருது. வலது காலில் அடிபட்டு இருக்கு, பார்த்துட்டு போக வேண்டியதானே, இவரே அப்படி எல்லாம் பண்றாருன்னு பார்த்தா அப்புறம் தாங்க அந்த டாக்டருடைய எனக்கு அருமையா புரிஞ்சுது. ஒரு பாசிட்டிவ் டாக்டர் என்ன பண்ணாரு, முதல்ல வந்து அந்த நோயாளிக்கு என்ன பண்றாரு, உனக்கு தலையில அடிபடல, உயிருக்கு ஆபத்து இல்ல, காதுல அடிபடல, உயிருக்கு ஆபத்து இல்ல, கால் மட்டும்தான் லேசா உடஞ்சிருக்குன்னு அவரு அவ்வளவு பெரிய ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில மெதுவா பேசி 2 நிமிஷத்துல அந்த உயர் அதிகாரி அமைதியா இருக்காருங்க. அவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்தாரு, அழுதுட்டு இருந்தாரு, சத்தம் போட்டு இருந்தாரு. இவர் சொல்றத பார்த்துட்டு தலைக்கு ஒண்ணும் அடிபடல, காலுக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்போ எந்தெந்த உறுப்புகள் நல்லா இருக்குதோ அதை பத்தி பேசும் பொழுது அவங்களுக்கு சந்தோஷம் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்பாடா அப்படின்னு நிம்மதிக்கு வருவாங்க. அதை விட்டுட்டு கால் போச்சா அவ்வளவுதான் இப்படிதான் கத்திட்டு இருந்தீங்கன்னா அந்த சத்தம் இருக்கு இல்லைங்களா. அதனால ரொம்ப முக்கியமான விஷயம், முதலுதவியில் முதலில் கத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், கூட இருக்கிறவங்களும் கும்பல் இருக்கிறவங்களும் பொதுமக்களும் முதல்ல நல்வார்த்தைகள் பேச வேண்டும். அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய, அளிக்க வேண்டிய, நல்ல வேலைப்பா, உயிர் தப்பிச்சிட்டாருப்பா, காலில் மட்டும்தான்ப்பா லேசா அடினீங்கன்னா அவர் சந்தோஷமா இருப்பாரு. போச்சே நீங்கன்னா போயிடுவாரு. எனவே முதலுதவியில் ரொம்ப முக்கியமான விஷயம் நல்வார்த்தைகள் பேசுவது, அதை கற்றுக்கொள்ளுங்கள். இது முதலுதவிக்கு மட்டும் இல்லைங்க, பொதுவா வாழ்க்கையிலேயே நல்ல வார்த்தை பேசுங்க. அப்பதான் கூட்டுறப்போ நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. முதலுதவி சம்பந்தமாக இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது, தினமும் கேளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் உறுதுணையாக இருக்கும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம்.
நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு முதலுதவி என்ற ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லி அனைவருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நமக்கு தொடர்ந்து இந்த பாரம்பரிய அரிசி வகைகளும் அதனுடைய பயன்களையும் பற்றி தொடர்ச்சியாக நமக்கு ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லி வந்தாலும் இடையில் ஒரு சின்ன கேப்பு நமக்கு மீண்டும் அந்த பாரம்பரிய அரிசியினுடைய பயன்பாடுகள் என்ன, அது ஆரோக்கிய குணங்கள் என்ன என்பதை பற்றி அற்புதமாக விளக்கம் அளிக்க காரைக்கால் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் ஐயா அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வேளையில் நமக்கு பாரம்பரிய அரிசிகளின் பயன்களும் அதனுடைய மருத்துவ குணங்களும் என்ன என்பதை பற்றி விளக்கம் அளிக்க காரைக்கால் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நம்முடைய காலை சக்கரம் என்று காரைக்கால் திரு ரொட்டேரியன் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் திரு குணபாலன் ஐயா அவர்களால் தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலை சக்கரம் நிகழ்வுல நானும் உங்களோடு இணைந்து இயற்கை வழி வேளாண்மை குறித்து பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போன்று இந்த நிகழ்ச்சியில பல சிறப்பான யோகாசனம், பிராணாயாமம் போன்ற நிகழ்ச்சிகளை வழங்கக்கூடியவர்கள் மற்றும் இயற்கை சார்ந்த பல்வேறு தகவல்களை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்ம இயற்கை வழி வேளாண்மை குறித்து பேச இருக்கோம். என்னுடைய வாய்ஸ் நல்லா கேக்குதா சார்? கேக்குது. கொஞ்சம் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் கிளியர் தெரியாம பாதி தான் தெரியுது. கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு தெரியுங்களா? கரெக்டா இருக்கு. சரி, கிளியரா இருக்கு. ஓகே. ஓகே. இன்று நம்ம இயற்கை வழி வேளாண்மை குறித்து நம்ம பேச இருக்கிறோம். இந்த இயற்கை வழி வேளாண்மை அப்படின்னு சொல்றப்போ அதனோடு ஒருங்கிணைந்த அதற்கு மிகவும் அவசியமான இந்த பருவ காலம் குறித்து ஒரு சில வார்த்தைகளை கூறிவிட்டு நாம் இறுதியாக இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் மற்றும் அதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி பார்ப்போம். பருவகாலம் அப்படின்னு சொல்றப்போ பூமிக்கு பல்வேறு விதமான பருவ காலங்கள் இருக்கு. குறிப்பா நம்ம தமிழகத்தை பொறுத்த அளவுல தமிழகம் வடகிழக்கு பருவமழையால் பயன்பெறக்கூடிய ஒரு பகுதி. நம்ம பரவலா எப்ப நம்ம தமிழ்நாட்டுல வேளாண்மை நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம், அதாவது ஆடி மாதம் 18க்கு பிறகு நம்முடைய பூமியில, அதாவது தமிழக நிலப்பரப்புல இந்த பருவ காலம் என்பது துவங்குது. நம்ம ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பெருக்க விமர்சையா கொண்டாடுறத நம்ம பார்த்திருப்போம். அந்த ஆடிப்பெருக்குக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா நம்ம பூமியில விதை விதைக்கக்கூடிய காலம் என்பது நிகழுது. எப்படி மனிதர்கள் பருவ காலம், பருவ வயது என்று சொல்வோம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு பருவ வயது என்று சொல்லுவோம். இப்படி சொல்லும்போது நமக்கு இந்த பருவ காலம் என்று சொன்னால் என்ன என்பது எளிதாக விளங்கும் என்பதற்காக தான் நான் சொல்றேன். எப்படி பெண்களுக்கு ஆண்களுக்கு பருவ வயது என்று சொல்றோமோ அதுபோல இந்த காலத்துக்கும் அதனுடைய பூமியினுடைய சுழற்சியில தமிழகத்தினுடைய இந்த பகுதிக்கு ஒவ்வொரு ஆண்டும் பருவ காலம் என்பது இருக்கு. இது 2, 3 இப்ப கோடையையும் நம்ம பருவம் என்போம். அதுபோல மழைக்காலத்தை மழைக்கான பருவம் என்று சொல்வோம். இருந்தாலும் இந்த பூமியில எல்லா விதைகளும் சிறப்பாக ஊன்றி விளைவதற்கு எது சரியான ஒரு காலம் என்று பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆடி 18க்கு பிறகு நிகழக்கூடிய காலம் என்பது சிறப்பான ஒரு பருவ காலமாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம டிவியை திறந்து மழை குறித்து செய்திகளை பார்த்தாலே பருவம் தவறிய மழை இது போல பல்வேறு செய்திகள் நமக்கு வருவது எல்லாமே பாத்தீங்கன்னா பருவம் தவறி பெய்கிறது என்று சொல்றாங்க. உண்மையா நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா பருவம் தவறி தான் பெய்தா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக மழை என்பது பருவம் தவறி பெய்யவில்லை. சரியான பருவத்துல தான் அது பெய்யுது. இதை எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு ஆண்டுமே இந்த ஐப்பசி மாதம் பிறக்கும்போது தான் மழை என்பது தொடர்ந்து பெய்யுது. ஏன்னா
இயற்கை வழி வேளாண்மையில நான் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு வரேன். அதே போன்று வானத்தையும் கவனிச்சுட்டே வரோம். ஏன்னா நாங்க காரைக்கால் பகுதி என்பது கடைமடை பகுதி. காவிரியினுடைய கடைமடை பகுதி என்று சொல்லுவோம். பெரும்பாலான ஆண்டுகள்ல இந்த காவிரி நீரும், மழை நீரையும் பயன்படுத்தி நாங்க வேளாண்மை செய்றோம். அதே நேரத்துல பெரும்பகுதி நம்பி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த வடகிழக்கு பருவமழை தான். இப்ப கிட்டத்தட்ட நம்ம வானத்தை பார்த்து தான் நம்ம வேலை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்கு. அப்ப நம்ம தொடர்ந்து இத கவனிக்கிறப்போ, நமக்கு இந்த ஐப்பசி மாதம் ஐப்பசி அந்த புரட்டாசி மாதத்துக்கு இறுதியிலயோ, அல்லது ஐப்பசி முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரங்கள்ல இந்த பருவமழை என்பது பெரும்பாலும் துவங்குது. நம்ம ஒரு 25 ஆண்டு கவனிச்சிருக்கிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட இந்த ஐப்பசி மாதம் முதல் தேதியிலேயே இந்த பருவமழை என்பது பெரும்பாலும் துவங்குது. 1ஆம் தேதியோ, 2ஆம் தேதியோ துவங்குது. மிக சரியாக 1ஆம் தேதி, 2ஆம் தேதியோ அல்லது புரட்டாசி 27, 28லயோ துவங்கும். அல்லது அந்த முதல் வாரத்துல துவங்கும். அப்படி துவங்கக்கூடிய ஒரு மழை என்பது ஒரு 3 அல்லது 4 மழை. அம் சிறு சிறு மழை 1, 2ம், பெருமழை என்பது 2ம், ஒரு சராசரியான மழை என்பது, மிதமான மழை என்பது ஒரு 2, 3 முறையும் இருக்கும். இப்படி இருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு விவசாயம் என்பது முழுமையாக நடைபெறும். இந்த மழை வந்து சுத்தமாகவே பொய்த்து போகிற ஆண்டுகளும் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 2000 எனக்கு தெரிந்து 2001, 2002 வாக்குல முழுமையாக ஞாபகம் இல்ல. 2001 அல்லது 2002. 2002 என்பது தான் மிக சரியாக இருக்கும். அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நாம பார்க்காத அளவுல மிகப்பெரிய ஒரு வறட்சிய வந்து நம்ம அந்த ஆண்டு வந்து சந்திச்சுது. அப்ப பார்த்தீங்கன்னாக்க, மேட்டூர் அணையிலயும் நமக்கு தண்ணி இல்ல. 40 அடி, 50 அடி தான் இருந்தது. தண்ணியே மேட்டூர்லேருந்து திறந்து விடப்படாம, அங்கேருந்து நீர் வரல. கொஞ்சம் வந்த நீரும், ஒரே ஒரு தண்ணியோட மேட்டூர் அணை நீர் வந்து நின்னு போச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க, பருவமழையும் ஒரே ஒரு நாள், மிக சரியாக சொல்லணும்னா, ஒரே ஒரு நாள் ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு பெய்துவிட்டு அந்த மழையும் நின்று போய்விட்டது. அதற்கு பிறகு வந்து சுத்தமாகவே மழை இல்ல. அ தினம் தினம் வந்து மேட்டூர்லேருந்து தண்ணி வராது என்பது உறுதியாக தெரியும். அதனால வந்து தினம் தினம் வானத்த பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனா மழை வரவே இல்ல. சுத்தமாக வந்து பொய்த்து போயிருந்தது. அப்ப விட்ட நாத்து, பறிச்சு நட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா, முற்றிலுமாக காய்ந்து போயி, ஆடு, மாடுகள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த நிலை என்பது போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது. அதே போன்று 2017 அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வறட்சிய வந்து நாங்க பார்த்தோம். என்னுடைய இந்த 25 ஆண்டு கால விவசாய பணியில நாம் சந்தித்த 2 வறட்சி என்பது அதுதான். இதுவும் இயற்கையினுடைய ஒரு இயல்பான தன்மை தான். பல ஆண்டுகள்ல ஒரு தடவ வந்து இயற்கை வந்து மழை பெய்யாமல் பொய்த்து போவது, அல்லது ஒரு சில ஆண்டுகள்ல பெரும் புயல் வீசுவதோ, அல்லது பெரும் மழை பெய்வது என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இயல்பான ஒன்றுதான். அதேபோல 2011ல பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு மழை பெய்து பெரும் வெள்ளம் எடுத்தது. இந்த ஆண்டு கூட ஒரு பெரும் வெள்ளம்லாம் நம்ம காரைக்கால் பகுதியிலேயே வந்தது. ஆனா, அது பயிர்களை வந்து பெரிய அளவுல பாதிக்கக்கூடிய அளவுக்கு இல்ல. விவசாயத்துக்கு தேவையான ஒரு மழையாகவே அது நின்னு போனது. இன்னும் 1 நாள், 2 நாள் பெஞ்சிருந்ததுன்னா, இது பெரும் வெள்ளமாக மாறியிருக்கும். இதுபோல பருவம் என்பது சரியாக தான் நமக்கு இருந்து கொண்டிருக்கு. ஆனா, இப்ப இத எப்படி நம்ம பார்க்கணும்? நான் ஏற்கனவே இந்த ஆடிப்பெருக்கு 18ன்னு சொன்னேன் இல்லையா? இந்த பருவ காலம் எப்போது நமக்கு துவங்குது அப்படின்னு சொன்னா, இந்த ஆடி 18 என்பதிலிருந்து துவங்குது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த ஆடிப்பெருக்கையே வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அம் ஆறுல நீர் வரும். அந்த ஆறு வந்து பெருக்கெடுத்து வரும். காவிரியில வந்து தென்மேற்கு பருவமழை பெய்து, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் பருவமழை என்பது துவங்கும். அ வைகாசி வைகாசி, ஆனியில வந்து அங்க பருவமழை என்பது இருக்கும். ஜூன் மாதம் துவங்கும். அப்படி ஜூன்ல அ மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்ல, குறிப்பா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூர்க் என்று சொல்லுவாங்க. அந்த பகுதியில தான் அந்த தலைக்காவேரி என்பது இருக்கு. அங்க பெய்யக்கூடிய மழை, அதேபோல வயநாடு வயநாடு பகுதிகள்ல பெய்யக்கூடிய மழை. நமக்கு இந்த காவிரியில வர நீர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வயநாடு பகுதியில பெய்யக்கூடியது. அதேபோன்று கூர்க் மலை பகுதியில பெய்யக்கூடியது. அதேபோல ஊட்டியில வந்து பார்த்தீங்கன்னாக்க, அ பல்வேறு பகுதிகள், கூடலூர் என்றெல்லாம் சொல்லுவாங்க. கூடலூர், அதேபோல மா மாயனூர் அணைக்கட்டுன்னுலாம் சொல்லுவாங்க. அந்த பகுதிகள்ல பெய்யக்கூடிய மழைலாம் தான் பார்த்தீங்கன்னா,
சுத்தி திருப்பி போய் கர்நாடகா எல்லைகளுக்கு போய் திரும்பவும் அங்க கபினி என்ற ஒரு அணை இருக்கு. அந்த அணை நிரம்பி வயநாடு பகுதியில பெய்யக்கூடிய மழை வந்து கபினிக்கு, அதேபோல கூடலூர்ல பெய்யக்கூடிய மழையும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, கபினி அணைக்கும் கொஞ்சம் நீர் செல்லும். அதே நேரத்துல பவானி அணைக்கும் வந்து அந்த நீர் வந்து செல்வதை நம்ம பார்க்க முடியும். அதேபோல கூர்க் என்று சொல்லக்கூடிய, மதிக்கேரி என்று சொல்லக்கூடிய பகுதிகள்லாம் பெய்யக்கூடிய மழை தான் வந்து நமக்கு இந்த கிருஷ்ணராஜ சாகர் அணைக்கு வரும். அந்த நீர் வந்து நமக்கு காவிரிக்கு உபரியாக வரக்கூடிய நீரை தான் இப்போதெல்லாம் நமக்கு திறந்து விடுறாங்க. ஆனா அணை கட்டுவதற்கு முன்பு இந்த கிருஷ்ணராஜ சாகரா இருக்கட்டும், கபினியா இருக்கட்டும், இந்த அணைகள்லாம் கட்டுவதற்கு முன்பு வயநாடு பகுதியிலையும், அதே போன்ற மதிக்கேரி, கூர்க் போன்ற பகுதிகள்லயும் பெய்யக்கூடிய மழையே வந்து நமக்கு காவிரியில பெருக்கெடுத்து வரும். அதனால தான் வந்து காவிரி ஆறு வந்து வற்றாத ஜீவநதியாக ஒரு காலகட்டத்துல இருந்தது. ஏன்னா எப்பவுமே அந்த நீர் வந்து வற்றாது. மழை வந்து நமக்கு தென்மேற்கு பருவமழையிலயும் அங்க மழை பெஞ்சா நமக்கு காவிரியில நீர் வரும். வடகிழக்கு பருவமழை பெய்தாலும் வரும். ஆக அது ஒரு வற்றாத ஜீவநதியாகவே இருந்து கொண்டிருந்தது. இப்பவே அது வற்றதில்ல. அப்ப ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 100 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாம் அது எப்படி இருந்திருக்கும் என்று நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாக்கா, காவிரி என்பது ஒரு அம் எப்போதுமே வற்றாத ஒரு ஜீவநதியாகவே வந்து இருந்துட்டு இருக்கு. ஆக அப்படி தென்மேற்கு பருவமழை பெய்து ஆடி மாதத்திலிருந்து நமக்கு அந்த காவிரி ஆற்றுல நீர் வரும். அததான் நம்ம காவிரியில பெருக்கெடுத்து நீர் வர்றதுனால, அது ஆடி 18ஆம் பெயர் என்று நம்ம கொண்டாடணும். அதுக்கு இன்னும் நெறைய விஷயம் இருக்கு. அத பத்தி நம்ம ஆடிப்பெருக்கு பத்தி மட்டுமே பேசணும்னா, ஒரு முழுமையான ஒரு நாள் தேவைப்படும். அந்த அளவுக்கு அதுல பல விஷயங்கள் இருக்கு. ஆக அந்த ஆடிப்பெருக்குக்கு பிறகு, காற்றில் வந்து ஒரு ஒரு சரியான சீதோஷண நிலை என்று சொல்லுவோம். பருவ காலம் அல்லது சீதோஷணம். அது தட்பவெப்பம் தமிழ்ல தெளிவா சொல்லணும்னா, தட்பவெப்பநிலை. அதாவது மிதமான வெப்பநிலை வந்து நிலவ வேண்டும். மிக அதிகமான வெப்பம் நிலவுனாலும், நம்மளால வந்து விதைய போட்டீங்கன்னா, விதை முளைச்சு வரும். ஆனா, காற்றுல ஈரப்பதம் இருக்காது. நமக்கு சரியான வந்து ஒரு உயிரணுக்கள் வந்து காற்றிலிருந்து பயிர்களுக்கு வந்து கிடைக்காது. அப்ப அந்த பயிர்கள் அதாவது பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு விதைய விதைச்சுட்டு, அந்த நிறைய ஊட்டச்சத்துக்கள வந்து எரு என்று சொல்லுவோம். அல்லது உரம் என்று சொல்லுவோம். உரத்த வந்து மண்ணுல கொட்டுனா பயிர் வந்து நமக்கு விளைஞ்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது அது ஒரு வகையில சரியாக இருந்தாலும், வேறு வழியாக ஒரு பயிர் எடுத்துக்கொள்வது என்பது ஒரு 12% மட்டும்தான். மிச்சம் இருக்கக்கூடிய 88% வந்து ஒரு பயிர் வந்து காற்றிலிருந்து தான் உறிந்து கொள்கிறது. அ அந்த 12% மிகவும் முக்கியம். அதைவிட முக்கியம் வந்து இந்த காற்றுல வந்து நல்ல ஈரப்பதம். அதாவது காற்று வந்து நல்ல ஒரு தட்பவெப்ப சூழ்நிலையோடு நமக்கு வந்து இருக்கணும். அப்ப மட்டும் தான் இந்த பயிர் வந்து நன்றாக செழிப்பாக இருக்க வேண்டும். ஒரு மிதமான வெப்பநிலை இருக்க வேண்டும். அதேபோல காற்றுல வந்து ஈரப்பதம் என்பது நம்ம ஈரப்பதம்னு சொல்றோம். ஆனா அந்த பயிர்களுக்கும் அந்த இயற்கைக்கும் தான் தெரியும். அந்த இயற்கையிலிருந்து என்ன கிடைக்குது அப்படின்றத அது நுட்பமாக செயல்பட்டு எடுத்துக்கொள்ளும். பயிர்கள் வந்து காற்றிலிருந்து தங்களுடைய இலை வழியாக எப்படி ஒளி சேர்க்கை என்பது நடைபெறுகிறதோ, அதேபோன்று காற்றிலிருந்து தேவையானவற்றை எல்லாமே வந்து அது ஈர்த்துக்கொள்ளும். அந்த தன்மை எப்போது பிறக்கிறது என்று பார்த்தா, அதுவும் வந்து ஆடிப்பெருக்குக்கு பிறகு தான் பிறக்குது. அதேபோல மண்ணும் வந்து உயிராற்றல் நல்ல உயிராற்றலோடு எப்போது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஆடிப்பெருக்குக்கு பிறகு தான் இருக்கு. எதுக்கு நான் அந்த பருவகாலம் பத்தி சொல்றேன் அப்படின்னா, அ இந்த இந்த ஆண்டு கூட எடுத்துக்கொண்டால், இந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு பல்வேறு பகுதிகள்ல பெய்த பெரும் மழையின் போதே, பலரும் அறுவடைக்கு தயாராக இருந்தாங்க. ப அறுவடைக்கு தயாராக இருக்கிறப்ப, அந்த மழை என்பது பெய்து, அந்த பயிர்கள் வந்து நாசமானத நம்மளால பார்க்க முடியுது. இதுவே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு பருவம் தவறின விவசாயம் தான். நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா, அந்த ஆடி பெருக்கு என்று சொல்லக்கூடிய அந்த 18ஆம் பெயர்களுக்கு பிறகு, நீண்ட கால பயிர்கள். அதாவது காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா, மடுமுழுங்கி, பச்சை பெருமாள், நீலஞ்சம்பா, அம் கிளியஞ்சம்பா இது போன்ற ஒட்டடையான் போன்ற நீண்ட கால பயிர்கள ஆடி 18 அன்று விதைக்கலாம். அப்படிதான் நாங்க வந்து நீண்ட கால பயிர்கள இன்னும் சொல்லப்போனா ஆடிப்பெருக்கு என்று சொல்லக்கூடிய அன்று வந்து ம் நிலத்த வந்து தயார் செய்வோம். தயார் செய்து ஒரு விதை முகூர்த்தம் என்றெல்லாம் முன்னாடி செய்வாங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு செய்வாங்க. அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய ஒரு நல்ல நாள்ல வந்து செய்து விவசாய பணிகளை வந்து நம்ம துவக்குவோம்.
நீண்ட கால பயிர்கள வந்து நம்ம செய்யணும். இந்த நீண்ட கால பயிர்கள் என்பது பார்த்தீங்கன்னா, 5½ மாதம் என்று சொல்லுவோம். 165 நாட்கள். குறிப்பா பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டு யானமே எடுத்துக்குவோம். எல்லாருக்கும் பரிச்சயமான ரகம். அதேபோல மாப்பிள்ளை சம்பா என்று சொல்லக்கூடிய ஒரு எல்லாருக்கும் அறிந்த ஒரு ரகம். அந்த 5½ மாதம் 5½ மாதம் என்பது 165 நாட்கள். ஆக்சுவலா 6 மாத பயிரு அல்லது 7 மாத பயிர் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அது மாச கணக்குக்கு தான் 6 மாதம், 7 மாதம். ஆனா குறிப்பாக நாட்கள் என்று சொன்னோம்னா, இந்த காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா போன்ற பயிர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, 165 நாட்கள். நீங்க ஆடி 18க்கு விதைச்சீங்கன்னா, அந்த மாதத்துல நமக்கு ஒரு 12 நாள் கிடைக்குது. அந்த ஆடி மாசத்த நம்ம விட்டுட்டோம்னா, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. இந்த 5 மாதம். இந்த 5 மாதம் இதோட நம்ம கூடுதலாக ஏற்கனவே அந்த ஆடியில ஒரு 12 நாட்கள் இருக்கு. மொத்தம் 162 நாட்கள். பொங்கல்ல வந்து ஒரு தை பொறந்தும் அதுல ஒரு 4, 5 நாட்கள் போகும். ஆக 165 நாட்கள். பெரும்பாலும் இந்த ஆடி பெருக்குக்கு நீங்க விதைச்சீங்கன்னா, பொங்கலுக்கு ஒரு 4, 5 நாட்கள் அல்லது 10 நாட்கள் முன்போ அல்லது பொங்கல் கழித்து 5, 6 நாட்கள்ல நம்ம அறுவடை பணிய வந்து வச்சிருப்பாங்க. இதுதான் மிக சரியான ஒரு நுட்பமான பருவத்தை ஒட்டிய விவசாய முறையாக நம்ம முன்னோர்கள் வந்து கையாண்டுகிட்டு வந்தாங்க. அதேபோன்று அடுத்ததாக நம்ம சொல்ல வேணும் அப்படின்னா, தூய மல்லி, ஆத்தூரு கிச்சடி, தங்க சம்பா, அ க இன்னும் பல்வேறு ம் கிச்சலி கிச்சலியிலே பார்த்தீங்கன்னா 6 வகையான கிச்சலி சம்பா இருக்கு. அ இன்னும் பல 100 நெல் ரகங்கள் வந்து நமக்கு இருக்கு. இந்த 135 நாட்கள். என் இந்த நெல் ரகங்கள பொதுவாக நமக்கு நெல் ரகங்கள் அல்லது அரிசி என்று தான் தெரியும். நீண்ட கால ரகங்கள் வந்து இந்த காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா என்று சொல்றோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, தூய மல்லி, தங்க சம்பா, கிச்சடி சம்பா, சேலம் சன்னா, அம் ஒட்டு கிச்சிலி, நெய் கிச்சிலி என்றெல்லாம் பல்வேறு ரகங்கள் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அ 150 நாள், 135லிருந்து 150 நாள்ல விளையக்கூடிய ரகங்கள். இப்ப கலியன் சம்பா இந்த ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, 150 நாள்ல விளையும். இந்த கிச்சடி சம்பா, தங்க சம்பாலாம் 135 நாள்ல விளையும். இதெல்லாம் நம்ம வந்து ஆவணி மாதம் 15ஆம் தேதி அளவுக்கு விதைச்சீங்கன்னா, நம்ம ஏற்கனவே 165ன்னு சொன்னோம். இப்ப 135ன்னு சொல்லியிருக்கோம். இப்ப இந்த இதுல பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு 15 மொத்தம் 1 மாதம் குறைஞ்சிருச்சு. இப்ப இதெல்லாம் ஆடி 18 அன்று விதைக்காமல், ஆவணி மாதம் 15ஆம் தேதி வாக்குல நம்ம விதைச்சோம்னா, அதுவும் கிட்டத்தட்ட பொங்கலின் போது விளைச்சலுக்கு சரியாக வரும். அதேபோன்று அம் இப்ப வாசனை சீரக சம்பா, அ நவரா போன்ற பல ரகங்கள். அ நூற்றுக்கணக்கான ரகங்கள் இருக்கு. இந்த ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க, ஆவணி மாதம் கடைசி அல்லது புரட்டாசி மாதம் முதல் வாரத்துல நம்ம விதைச்சோம் அப்படின்னா, அதுவும் பொங்கலுக்கு 1 வாரம் முன்போ அல்லது பொங்கல் கழித்து ஒரு 4, 5 நாட்கள் கழித்து இந்த நெல் ரகங்கள் என்பது அறுவடைக்கு வரும். ஆக நம்ம முன்னோர்கள் வந்து இந்த நெல் ரகங்கள எவ்வளவு அருமையாக இந்த பொங்கலுக்கு ஏன்னா, இந்த பொங்கலின் போது தான் புத்தரிசிகளை வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஆக அந்த பொங்கலுக்கு புத்தரிசி பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை அ தன்மையே எங்கிருந்து வந்ததுன்னா, இந்த பருவத்தை பயிர் செய்யும்போது தான் எம் இந்த பொங்கலின் போது நமக்கு இந்த நெல் அறுவடை செய்து புத்தரிசியாக தயார் செய்து கொள்ள முடியும். அதேபோன்று இந்த பருவம் சார்ந்த பருவத்தை ஒட்டிய விவசாயம் நாம் மேற்கொள்ளும்போது, பல்வேறு இயற்கையாகவே நமக்கு அந்த பயிர் வளரும். ஏன்னா, காற்றில் நமக்கு தேவையான ஈரப்பதம் இருக்கும். அதேபோன்று அ நீர் நமக்கு கிடைக்கும். மழை மூலமாகவே நமக்கு நீர் கிடைக்கும். நம்ம வந்து கஷ்டப்பட்டு நீர் இறைக்கவோ அல்லது பல்வேறு கஷ்டங்கள் எல்லாம் இல்லாம, தண்ணி பாய்ச்சறதுக்கெல்லாம் கூட நம்ம கஷ்டப்படாம, மழை மூலமாகவே நமக்கு வந்து அம் அ நீர் வந்து நமக்கு கிடைச்சிரும். அப்ப நம்ம நீர் பாய்ச்சுவதற்கு என்பதற்காக நம்ம அதிகமான உழைப்பு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அதேபோல பயிர் வந்து இயற்கையாகவே நன்றாக வளரும். இயற்கையாகவே நம்ம எந்த விதமான இடுபொருள் செலவு இல்லாம பயிர்கள் வந்து இயற்கையாகவே நன்றாக வளரும். அதேபோல பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் என்பதும் இந்த பருவ காலத்தில் செய்யும்போது நடக்காது. அதேபோல இப்ப மழையினால பயிர் சேதமாயிடுச்சு, அறுவடை சேதமாயிடுச்சு என்று சொல்லாம, அதுவும் நமக்கு மிக சரியாக நடக்கும். ஆக இயற்கை வழி வேளாண்மை என்பது ஏன்னா இதுல 1, 2 பேர் இருந்தா கூட சரிதான். நீங்களே இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும்போது, இது போன்ற பருவம் சார்ந்த விவசாயங்கள வந்து செய்யுங்க என்று
மற்றவர்களுக்கு நீங்க சொல்ல முடியும். ஒரு இயற்கை வேளாண்மை குறித்த நண்பர் இருந்தா கூட, அவருக்கு அல்லது ஒரு வேளாண்மை செய்பவர் இருந்தால் கூட, அவர்களுக்கு வந்து நீங்க இந்த இயற்கை வழி வேளாண்மை குறித்தும், அதேபோன்ற இந்த பருவகாலம் குறித்தும் நமக்கு சரியாக அவர்களுக்கு வந்து வழிகாட்ட முடியும். அதேபோன்று இந்த பருவம் சார்ந்த விவசாயத்தை குறித்து வள்ளல் பெருமான் ஏன் வந்து சம்பா அரிசிகள வந்து சாப்பிட சொல்றார்? குறிப்பா வந்து சீரக சம்பா அரிசி முதற் பட்சம், நேராத பட்சத்தில் மத்த சம்பா அரிசிகள் என்பார். அந்த சீரக சம்பா அரிசி வந்து நமக்கு எப்படி இந்த பருவம் ஒட்டி விளைகிறது. அந்த பருவம் ஒட்டி விளைவதனால் தான், அதுல வந்து இந்த வாதம், பித்தம், கபம் என்பது மிக சரியாக இருக்கும். அப்போதுதான் அதனுடைய சத்துக்கள் அதுல சரியாக நிறைந்திருக்கும். அதனுடைய வாசனை இருக்கும். அதனுடைய மருத்துவ குணங்கள் இருக்கும். அந்த அரிசியில ருசி இருக்கும். அதே நம்ம அத புரட்டாசி மாதம் முதல் வாரம் விதைத்து, அல்லது 15 நாள் முன்போ, பின்போ இல்ல 1 மாதம் கழித்தோ கூட புரட்டாசி 1ஆம் தேதி என்பது கடைசி தேதிக்கு கூட விதைக்கலாம். ஏன்னா, அங்க ஒரு தண்ணி பற்றாக்குறைகள் இருக்கு. இல்ல மழை தாமதமாக துவங்கியிருக்கு. இல்ல அப்பதான் தண்ணி கிடைக்குது. இல்ல அப்பதான் வசதி இருக்குன்னா, இந்த 1 மாதம் முன்ன பின்ன இருக்கலாம். இப்படி செய்யும்போது மிக சரியாக அது விளைந்துவிடும். ம். அதே அந்த சீரக சம்பாவ வந்து நீங்க கோடையில இப்ப இப்ப வந்து ஐ ம் தை மாதம் பிறந்துருச்சு இல்லையா? இந்த தை மாதம் போயி நீங்க அந்த சீரக சம்பாவா இருக்கட்டும், கருப்பு கவுனியா இருக்கட்டும், இல்ல காட்டு யானமா இருக்கட்டும், மாப்பிள்ளை சம்பாவா இருக்கட்டும், இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள நீங்க நம்ம நிலத்துல கொஞ்சமா விதைச்சு, அத அறுவடை செய்யறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. அது வந்து இப்ப நெல்மணி முளைக்கும், பயிர் வளரும், எல்லாமே நடக்கும். ஆனா கதிர் மட்டும் வரவே வராது. நீங்க அந்த பயிர் வந்து அப்படியே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். வழக்கத்த விட 6 அடி வளருதுன்னா, 9 அடி உயரம் கூட வளரும். சீரக சம்பா 4 அடி வளருதுன்னா, 6 அடி கூட உயரம் வளரும். ஆனா கதிர் மட்டும் வரவே வராது. இதெல்லாம் நாங்க பல்வேறு பட்ட பகுதிகள் இருந்து ஏன்னா இதை எப்படி செய்வதென்றே தெரியாம பலரும் செய்துவிட்டு, அ பல பகுதியிலிருந்து கேட்கும்போது, அவங்களுக்கு எந்தெந்த நெல் ரகங்களை எந்தெந்த பருவத்தில நம்ம பயிர் செய்யணும் அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா மீண்டும் நேற்று கூட ஒரு அழைப்பு செய்து இது போல அ ஆத்தூர் செடி சம்பாவை இப்ப விதைக்கலாமா? பொன்னி நெல் கிடைக்குமா? பொன்னிய இப்ப விதைக்கலாமான்ட்டு சொல்றாங்க. இப்போ அந்த பருவம் என்று சொல்லும்போது, இப்ப நம்ம தை மாதம் அறுவடை பண்றோம்னா, அது 6 மாதம் வைத்திருந்து ஆடி, ஆவணி மாதங்கள்ல நம்ம விதைப்போம். அப்பதான் அது அந்த முளைப்பு திறனோட இருக்கும். அந்த 6லிருந்து 9 மாதம் வரைக்கும் அதுக்கு முளைப்பு திறன் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு முளைப்பு திறனே கூட இல்லாமல் போய்விடும். அப்படியே 1, 2 முளைத்தாலும் அதுவும் வந்து விளைச்சலுக்கு வந்து வராத தன்மைக்கு தான் அது இருக்கும். ஆக பருவம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பத நமக்கு இது வந்து இயற்கை நமக்கு உணர்த்துது. அதோடு மட்டுமல்லாமல், இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள், மரபு விதைகள், நெல்மணிகள் மட்டும் அல்ல, அ அனைத்து விதைகளுமே பாரம்பரியமான மரபு விதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, தங்களுடைய பருவ காலத்தை வந்து உணர்ந்து இருக்கிறது. அது வந்து அறிந்து வைத்திருக்கிறது. ஏன்னா, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த நிலத்துல அது விளைந்து கொண்டே வருவதனால, தான் எப்போது முளைக்க வேண்டும், எப்போது பூக்க வேண்டும், எப்போது காய்க்க வேண்டும் என்பது அதனுடைய விதையிலேயே எல்லாமே பதிவாக இருக்கிறது. அதனால இந்த ஒட்டடையான் போன்ற நெல்மணிகள், அதேபோல காட்டு யானம், கருப்பு கவுனி மரபு நெல் ரகங்கள்லாம் நீங்க அறுவடை பண்ணிட்டு, உடனே நிலத்துல விதைச்சு, அ அதுக்கு தண்ணிய நீங்க ஊத்துனீங்கன்னா கூட, அது வந்து அந்த நெல்மணிகள் வந்து முளைக்காது. முளைக்கவும் முளைக்காது. நீங்க நிலத்திலேயே சேத்துலயே ஒரு 3 மாசம் அந்த சேத்துக்குள்ளேயே அந்த நெல்ல போட்டு வச்சுட்டீங்கனாலும், அந்த நெல்லு வந்து மக்கவும் மக்காது. அப்படியே உயிரோடையே கிடக்கும். ஆனா ஊறி தான் கிடக்கும். ஊறியே கிடந்தா கூட, இயற்கையாவே அது நிலத்துக்குள்ளேயே கிடக்கும். மீண்டும் அது வந்து நிலம் காய்ந்து போயிடும். நீங்க எவ்வளோ ஒரு 1 மாசம், 2 மாசம் தண்ணி வச்சிருந்து, அதுக்கப்புறம் நிலத்த காய விட்டுட்டீங்கனாலும், கோடை நாள்ல அது காய்ஞ்சு போயிடும். இடையில எப்பயாவது மழை பெய்யும். அப்பலாம் அது முளைக்காது. ஆனா ஆடி மாதம் ஆ மழை பெய்யுது அப்படின்னா, உடனே முளைச்சிரும். ஏன்னா அதுக்கு தெரிஞ்சிருச்சு. தன்னுடைய பருவ காலம் என்பது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அது பார்த்தீங்கன்னா முளைச்சிரும். இது போல தான் பல விதைகள். இந்த சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, வெண்டை விதைகள், அதேபோல பரங்கி விதைகள், பூசணி விதைகள், பல்வேறு விதமான இயற்கை விதைகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொட்டிடும். நிலத்துல வந்து இந்த இப்போ காய்ச்சிருக்கு அப்படின்னா, நீங்க பறிக்கல அப்படின்னா, அந்த விதை வந்து நிலத்திலேயே கொட்டிடும். மீண்டும் எப்போது ஆடி, ஆவணி மாதங்கள்ல மழை பெய்யுதோ, அப்போதான் முளைக்கும். இடையில மழை பெஞ்சாலோ, எது செய்தாலோ கூட அந்த விதைகள் வந்து முளைக்காது.
நிலத்திலேயே கிடக்கும். திருப்பி எப்போது வந்து தங்களுடைய பருவ காலம் ஒட்டி மழை பெய்யுதோ அப்ப அது முளைச்சுக்கும். ஏன்னா அதுக்கு தெரியுது. நமக்கு தான் அது வந்து புரியல. ஏன்னா இப்போ வந்து அத நம்ம பருவ காலங்கள் நம்ம விவசாயம் மட்டும் செய்து அத அறுவடை செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கொண்டிருப்பதனால, நம்ம வந்து எப்போ வேணாலும் விதைக்கலாம். இப்போ ஒட்டுரக விதைகளெல்லாம் வந்து நீங்க அ காசு குடுத்து வாங்கி அத எப்போ வேணாலும் நிலத்துல விதைக்கலாம். தண்ணி பாய்ச்சலாம். டிஏபி, யூரியா போட்டீங்கன்னா விளைஞ்சிரும். ஏன்னா அதுக்கு வந்து ஒட்டு ரக விதைகளுக்கு பருவம் என்பதெல்லாம் பெரும்பாலும் அது தேக்கி வைத்திருக்கல. அது வந்து அறிந்து வைத்திருக்கல. அதனால டிஏபி, யூரியா இருந்தா போட்டீங்கன்னா அது விளைஞ்சிரும். ஆனா நாட்டு ரகங்கள் நீங்க டிஏபி, யூரியா போட்டாலும் அது பருவம் தவறி விவசாயம் செய்கிற போது அது விளைவதில்லை. ஆக இயற்கை வழி வேளாண்மைக்கும், இன்னும் சொல்லப்போனால் நம் வேளாண்மைக்கும், மனித குலத்துக்கும் அம் மிக இன்றியமையாத ஒரு தேவை, அவசியம் வந்து இந்த பருவகாலம். அந்தந்த பருவ காலத்துல தான் விவசாயம் பண்ணணும். இந்த பருவகாலம் நெல்லுக்கு வந்து ஒரு காலம் மட்டும் தான் இருக்குதா? இந்த ஆடி, ஆவணியில விதைச்சா அதுக்கு பேரு சம்பா. அதே சித்திரைக்கு பிறகு வரக்கூடிய அந்த கத்திரி வெயில் முடிந்து வைகாசி மாதத்துல துவங்குவது என்பது குறுவை பட்டம். அதேபோல இப்ப நமக்கு அ அ மார்கழி, தை இப்ப விதைச்சீங்கன்னா அதுக்கு பேரு நவரை பட்டம். அதேபோன்று சித்திரை மாதத்துல வச்சீங்கன்னா அதுக்கு பேர் கார்ப்பட்டம். அதேபோல முன் சம்பா, பின் சம்பா என்றெல்லாம் பல்வேறு பட்டங்கள், பிசானம் என்றெல்லாம் இருக்கு. ஆனா இந்த பட்டங்கள் எல்லாம் எல்லாருக்கும் பொருந்துமா என்று பார்த்தால் எல்லா எல்லா பகுதிகளுக்கும் இது பொருந்தாது. வெவ்வேறு பகுதிகளுக்கு வெவ்வேறு கால பருவங்கள். தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா 6 விதமான பருவ காலங்கள் இருக்கு. அதேபோல சில காய்களுக்கு பார்த்தீங்கன்னா பருவம். இப்ப நம்ம வந்து காய்களை வந்து மார்கழி, தைலயும் விதைக்கலாம். அதேபோல ஆடி மாதமும் விதைக்கலாம். அதேபோல கம்பு, கேழ்வரகு எல்லாம் வந்து ஆடியிலேயும் விதைப்பார்கள். அதேபோன்று இப்போது 1 மாதத்துக்கு முன்பும் விதைப்பார்கள். இப்படி கடலை, பல்வேறு விவசாய முறைகளுக்கும் நம்ம நெல் சார்ந்தேங்கிறதுனால நெல்லை பற்றி எனக்கு முழுமையாக தெரியும். அதேபோன்று ஒவ்வொரு பயிர் வகைகளுக்கும் அந்தந்த பருவ காலங்கள் என்பது மிக மிக அவசியம். இந்த பருவத்தை ஒட்டி விவசாயம் செய்யும்போது தான் அ ஏற்கனவே சொன்னது போல சீரக சம்பா அரிசி முதற்பட்சம், நேராத பட்சத்தில் மற்ற சம்பா அரிசிகள் என்று வள்ளலார் சொன்னது போல, மற்ற சம்பா அரிசிகள் என்று ஏன் அவர் குறிப்பிடுகிறார் என்றால், அது சரியான தட்பவெட்ப சூழ்நிலைகளை தாங்கி வளரக்கூடிய ஒரு காலகட்டம். மழையும் பெய்யும், இதமான வெயிலும் இருக்கும், நிலத்துல நீரும் இருக்கும், நல்ல சீதோஷண நிலை நிலவும். ஆக அந்த பயிர் ஒரு சரியான வாதப்பித்த கபங்களை உள்ளடக்கியதாக அந்த ரகங்கள் இருக்கும். பெரும்பாலும் நீண்ட கால ரகங்களாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுல சத்துக்கள் இப்ப காட்டு யானம் பார்த்தீங்கன்னா, 165 நாள் நிலத்துல இருந்து விளையறதுனால தான், அதுக்கு அதிகமான சத்துக்கள், வலிமையை கொடுக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் வந்து நமக்கு இருக்குன்னு சொல்றோம். அதேபோல சீரக சம்பா வந்து மிக எளிதாக சீரணமாகிடும். ஆனா காட்டு யானத்தை ஒப்பிடும்போது, அதுல வந்து வலு என்பது ம் குறைவாக நம்ம ஒப்பிட முடியாது. மிக எளிதாக செரிமானம் ஆனாலும், உடலுக்கு தேவையான சக்தியை வந்து அது குடுக்கும். ஆனா காட்டு யானத்த ஒப்பிடும்போது, நிறைய சத்துக்கள் இருக்கிறதா என்று பார்த்தால் சற்று குறைவாக தான் இருக்கும். ஆனா நம்ம உடலை வந்து மிக சரியாக தட்பவெட்ப சூழ்நிலையாக வைத்துக்கொள்ளும். அதனால் உடல் வந்து ஆரோக்கியமாக வயிறு புண்ணு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வராத ஒரு அரிசி வந்து இந்த சீரக சம்பா. அதேபோல சம்பா, இந்த காட்டு யானம் எல்லாம் கூட சம்பா அரிசிகள் தான். காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா, இந்த சம்பா என்று வரும். ஆத்தூர் கிச்சடி சம்பா, தூயமல்லி சம்பா என்று சம்பா என்று சொல்வார்கள். இந்த சம்பா என்று வருவதெல்லாம் வந்து இந்த சம்பா காலத்தில் விளையும். இந்த கருங்குருவை, அறுபதாங்குருவை, அம் பல குருவை ரகங்கள் வந்து இருக்கு. இந்த குருவைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ குறுகிய காலத்துல விளையும். 90 நாள்ல இருந்து 105 நாட்கள்ல விளையும். இதெல்லாம் தான் குறுவை பட்டம் என்று சொல்லுவாங்க. அதேபோல நவரா என்பது நவரை பட்டத்துல விளையும். இந்த பூங்கார், குள்ளக்கார், கருத்தக்கார், புழுதிக்கார் என்று பல்வேறு கார் ரகங்கள் இருக்கு. இந்த கார் என்று சொல்வதெல்லாம் கார் பட்டத்துல விளையும். அதுக்கும் சிறப்பான மருத்துவ குணங்கள். இப்போ பூங்கார் என்று சொன்னால் அத வந்து பெண்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்வோம். அதேபோல கருத்தக்காரும் வந்து பல்வேறு உடல் நன்மைகளை கொண்டது. இந்த புழுதிக்கார் என்ற பெயரே பாருங்க புழுதிக்கார். புழுதியில வந்து விதைச்சு விட்டுருவாங்க. தண்ணியே இல்லன்னா கூட புழுதியில விதைச்சு விட்டுருவாங்க. பெரும் தண்ணி தேவைப்படாது. ஏன் புழுதிக்கார் அப்படின்னு சொன்னா, அந்த புழுதியில விதைச்சு விட்டாலே, அந்த மிக அருமையாக விளையும். அது கொஞ்சம் வறட்சியாக இருந்தால் கூட 1, 2 மழை பெய்தால் கூட அது தாங்கிக் கொண்டு அது வந்து விளைந்துவிடும்.
அதேபோல குழியடித்தான் என்று ஒரு ரகம் இருக்கு. பெயர்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பா இருக்கும். குழியடிச்சான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழி தண்ணி இருந்தா போதும். நெறைய தண்ணி தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சோண்டு குழி இருந்தா போதும். அந்த குழி தண்ணீல அது முளைச்சு ஏன்னா 90 நாள்லயே அது விளைஞ்சிரும். இப்ப கொஞ்சோண்டு தண்ணி இருந்தா ஒரே ஒரு மழை பெஞ்சதுன்னா போதும். அந்த குழியடிச்சான் என்பது விளைஞ்சிரும். வரப்பு குடஞ்சான் என்று சொல்லுவாங்க. வரப்பு குடஞ்சான் என்றால் எ நீங்க அந்த விதைய முளைக்க வச்சுட்டு போனீங்கன்னா போதும். எப்படியும் வேர அனுப்பி குடைஞ்சிட்டு போயி, எங்க தண்ணி இருந்தாலும் எடுத்து அது கொஞ்சம் விளைஞ்சிரும். அதனால அதுக்கு பேரு பார்த்தீங்கன்னா, வரப்பு குடஞ்சான் அப்படின்ற ஒரு ரகம். அதேபோல மடு முழுங்கி என்று சொல்லுவாங்க. மடு என்றால் ஒரு பெரிய மடு, அதாவது அது பெரிய பள்ளம். ஒரு குளம் போன்ற ஒரு தன்மை உடையதுதான். இந்த அது போன்ற இடங்கள்ல இந்த மடு, மடு என்று சொல்வார்கள். பெரிய அகழி போன்றுலாம் இருக்கும். அதுல விதைச்சு விட்டு ஆடி மாதமே அத விதைச்சு விட்டுட்டு வந்துருவாங்க. மழை எப்போது பெய்யுதோ மழைக்கும், எவ்வளோ பெரிய வெள்ளம் 6 அடி, 7 அடி, 10 அடிக்கு நிலத்துல நீரு உயர உயர மழை ஒரே நாள்ல பெய்யாது. ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சம் பெய்து எவ்வளோ பெரிய வெள்ளம் ஏற்பட்டாலும், அந்த மடுவே வந்து குளமே நிரம்பி வடிந்தால் கூட, அந்த பயிர் வந்து அதுக்கு மேல வளர்ந்துரும். அதனால தான் மடுவ முழுங்கிட்டு உயரமா வளர்ந்து, அங்கேயே வளர்ந்து நிக்கும். நீங்க போட்ட கட்டிட்டு போயி அத அறுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கும் ஒரு சில காணொளிகள் வந்து நீங்க YouTubeலலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். சைனாவுலலாம் இன்னும் கூட அந்த முறைகள் எல்லாம் கையாண்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம நாட்டிலயும் அந்த ரகம் இருந்திருக்கு. நம்ம ஊர்ல அத மடுமுழிங்கி என்று சொல்றோம். அதே திருவள்ளூர் மாவட்டம், கும்மிடிப்பூண்டி போன்ற பகுதிகள்ல, பொன்னேரி போன்ற பகுதிகள்ல அதுக்கு பேரு நீரோடை சம்பா என்று சொல்றாங்க. நீரோடைகள்ல, நீர்நிலைகள்ல நீரோடை என்பது ஆறை குறிக்கும். ஆற்றில் கூட நம்ம அந்த கோடையில விதைச்சு விட்டுட்டோம்னா, ம் அது வந்து முளைச்சு அறுவடைக்கு வந்துரும். அதேபோன்று பல நெல் ரகங்கள் நம்ம நாட்டுல 2,00,000 நெல் ரகங்கள் இருந்ததா சொல்றோம் இல்லையா? அந்த 2,00,000 நெல் ரகங்கள் அழிந்து போய்விட்டது. அதுல பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து சில கொடிகள்லாம் வந்து நிலத்துல நீர்ல வந்து படர்ந்து கிடக்கும். நிலத்துல வேர் இருக்கும். அதாவது அல்லி, தாமரைலாம் சொல்றோம். அதேபோல பல்வேறு கொடி வகைகள் வந்து நீரை வந்து மூடியிருக்கும். கொடி மாரி தண்ணீல ஓடி மூடியிருக்கும். அது எனக்கு பெயர் வரல. இருந்தாலும் அந்த சில கொடி வகைகள் எல்லாம் இன்றும் இருக்கு. அதேபோல நெல்லுல கூட கொடி வகைகள்லாம் இருந்திருக்கு. நில அதாவது தண்ணி எப்படி இருக்கோ, அதேபோல தண்ணி குளத்திலயோ, இல்ல ஆத்துலயோ கொடி போன்று ஓடி போயி, அந்த கொடியிலேருந்து வெடிச்சு வெடிச்சு அது கதிர்கள வந்து விட்டிருக்கு. நம்ம நிலத்திலேயே வந்து அத ஆய்வு பண்றபோது பார்த்தீங்கன்னா, இந்த பால்குடை வாழை, காட்டு யானைங்களுக்கு எல்லாம் கூட அந்த தன்மைகள் இருக்கு. எவ்வளவு வந்து நீங்க வாய்க்கால்ல தண்ணி ஓடுனாலும், அது இப்ப ஒட்டகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு தண்ணி ஏறுனா அந்த தண்ணி முழுகி அது செத்து போயிடும். ஆனா, அந்த காட்டு யானை, மாப்பிள்ளை சம்பாலாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளவு தண்ணி அதிகமானாலும் அந்த தண்ணிக்கு மேல வரும். அதே அந்த தண்ணி வேகமா அடிச்சுட்டு ஓடுது, இதால நேரா நிக்க முடியல அப்படின்னா, அதனுடைய கணுக்களுக்கு கணு வந்து நெறைய புதிய பயிர்கள வந்து தூர் என்று சொல்லுவாங்க. கணுக்கள்லேருந்து மூட்டுகளிலிருந்து அந்த கணுக்கு பயிர்கள் முளைக்க ஆரம்பிச்சு, அந்த நீருக்கு மேல பார்த்தீங்கன்னா, கொடி போல கிடக்கும். அப்படி ஒரு பயிர வந்து நான் எ தரு ஒரு தற்செயலாக இது நடந்த விஷயம். ஆத்துல முளைக்க ஆரம்பிச்சது. அத பார்த்துக்கிட்டே வரப்ப 13 அடி நீண்ட ஒரு பயிராக அது ஓடி இருந்தது. ஆக இன்னமும் கூட அது அழியவில்லை. அது வந்து இருக்குங்கிறதுக்கு உதாரணமா, இது அழிந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரகம், காட்டு யானம், பால்குடை வாழை போன்ற ரகமே வந்து கொடி போல ஓடக்கூடிய தன்மை வந்து, அந்த தண்ணிக்கு மேல கொடி போல ஓடி அது கதிர்களை வந்து விளைவிச்சுரும். அப்படிப்பட்ட பல ரகங்கள் வந்து நம்மகிட்ட இருந்தது. அதேபோல மருத்துவ குணம் என்று எடுத்துக்கொண்டாலும், நம்முடைய பாரம்பரிய நெல் ரகங்கள். இன்றைய சூழ்நிலையில வந்து பொதுவாக ம் நான் இன்று அதிக நான் நினைத்ததை விட அதிகமாக இந்த பருவ காலத்தை குறித்து பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. அதனால வந்து சுருக்கமாக பாரம்பரிய நெல் ரகங்கள் எல்லாமே மருத்துவ குணம் உடையதுதான். குறிப்பாக இந்த சம்பா நெல் ரகங்கள், அரிசிகள் மிக சிறந்த மருத்துவ குணம் உடையது. பொதுவாக நம்மளுடைய உணவை வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தாலும், இன்னும் ஒரு முறை நான் பதிவு செய்ய விரும்புறது என்னன்னா, இந்த காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா, அ கல்லுண்டை சம்பா, கருப்பு கவுனி போன்ற அரிசி ரகங்களை காலை, இரவுல வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப இட்லி, தோசை, கஞ்சி அல்லது புட்டு, இடியாப்பம், ஆப்பம் எப்படி விரும்பினாலும் ஒரு காலை உணவாக, இரவு உணவாக எடுத்துக்கொள்ளலாம். காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீரிழிவு நோய், மூட்டு வலி, ஆ ஸ் எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் எது இருந்தாலும் இந்த அரிசிகள் வந்து அதை போக்கக்கூடியது. அதேபோன்று மதிய உணவுல வந்து
வெள்ளை அரிசிகளாக இருக்கக்கூடிய தங்கச்சம்பா, துருக்கி செடி சம்பா, சேலம் சன்னா இது போன்ற அரிசி ரகங்கள மதிய உணவுல எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது நம்ம உணவை எடுத்துக்கொண்ட பிறகு, நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவை வந்து குறைவாக கொடுக்கக்கூடிய தன்மை உடையது. வேகமா உடனே செரிச்சு உடனே நம்ம ரத்தத்தோட கலந்துராது. அத வந்து நம்ம ரத்தத்துல மெல்ல மெல்ல கலப்பதனால, உடனடியாக ரத்த சர்க்கரை ஏறுவதில்லை. இத வந்து பல சில டாக்டர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்க நம்ம சொ சொல்றதுக்கு மேல சில டாக்டர்களே வந்து இந்த அரிசிகளை வந்து எடுத்துக்கிட்டு, தங்களுக்கு சுகர் இருக்கிற விஷயத்தையும் அத எடுத்துக்கிட்டு, அவங்க ஆய்வு செய்து சொல்லும்போது, "நான் சாப்பிட்ட பிறகும் இப்படித்தான் இருக்கு." முன்பெல்லாம் சாதாரண அரிசிகளை எடுத்துக்கொள்ளும்போது ரத்த சர்க்கரை அரிசியை சாப்பிட்டோம்னா ரத்த சர்க்கரை சாப்பாட்டுக்கு பிறகு அதிகமாக உயர்ந்துவிடும். 250, 300 என்று போகும். ஆனா காட்டு யானத்தையோ, மாப்பிள்ளை சம்பாவையோ அல்லது கருப்பு கவுனி போன்ற பாரம்பரிய அரிசிகளை வந்து எடுத்துக்கொள்ளும்போது, அந்த உணவுக்கு பின்பும் கூட இந்த ரத்த சர்க்கரை என்பது உயரல அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய பல்வேறு தொழில்கள்ல ஈடுபடக்கூடியவர்களும் வந்து இத நூற்றுக்கணக்கான பேர் வந்து பாரம்பரிய அரிசிகளை உண்டால் இரத்த சர்க்கரை என்பது உயருவதில்லை என்று சொல்றாங்க. அதேபோன்று ம் மருத்துவர்களுமே இத வந்து இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஆக இன்னைக்கு அ பல்வேறு நோய்களுக்கு ஒரு வழியாக இருக்கக்கூடிய இந்த இரத்த சர்க்கரை என்பதை நம்ம கையாண்டு கட்டுக்குள் வைத்துக் கொண்டாலே, மற்ற நோய்களிலிருந்தும் நாம் விடுபெற முடியும் என்று சொல்லிக்கொண்டு, என்னுடைய இந்த வாய்ப்புக்கு நன்றியை கூறி, உங்கள் அனைவரோடும் இன்று பயணித்ததற்கு என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அந்த பாரம்பரிய அ அரிசி ரகங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து பயன குடுக்குது, அதோடைய பயன்பாடுகள் எந்த அளவுக்கு ஒரு விவசாயி வந்து கஷ்டப்பட்டு அதாவது அந்த காலத்துல சொல்லுவாங்க. அதாவது விவசாயி வந்து சேத்துல கால வச்சா தான் நம்ம வந்து சோத்துல கை வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த அளவுக்கு வந்து என்ன ஒரு விவசாயியோட கஷ்டங்கள் என்ன? கஷ்டங்கள் என்பதை விட அவங்க வந்து ரொம்ப ரசிச்சு தான் அந்த விவசாய பணிய செய்றாங்க. இன்னைக்கு வந்து இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1000 ரகங்கள வந்து பாதுகாத்து, இன்னைக்கு வந்து குறிப்பிட்ட ரகங்கள பயிரிட்டு, இன்னைக்கு வந்து பெரிய ஒரு புரட்சிய பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தொடர்ச்சியா தன்னுடைய விவசாய பணிய விட்டுக் குடுக்காம, இன்னைக்கு எந்த அளவுக்கு மக்களுக்கும் ஒரு சேவையா செய்து, அந்த விவசாய பணி வந்து சிறப்பா செஞ்சு, அதனுடைய பயன்பாடுகள் என்ன என்பதை பற்றி, ஒரு விவசாயி எந்த அளவுக்கு அந்த பருவம் தொட்டு ஒரு விவசாயி எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு நுணுக்கத்த வந்து இன்னைக்கு வந்து நமக்கு கத்துக் குடுத்துருக்காங்க. நம்ம அந்த அரிசிய தான் சாப்பிடுறோம். அரிசிக்கு என்ன பயன்கள் என்பதை விட, அது எப்படி வளருது, அந்த எப்படி ஒரு விவசாயி அத வந்து நமக்கு கொண்டு வந்து குடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நுணுக்கத்த வந்து இன்னைக்கு சிறப்பா நமக்கு கத்துக் குடுத்துருக்காங்க. அந்த வகையில இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மிகவும் நன்றி. நன்றி. அதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பணிகள் என்பது வந்து ஒரு விவசாயியோட பணிய வந்து இப்ப நம்ம வந்து ரொம்ப சிந்திச்சு ரொம்ப உற்று பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு அரிசிய வந்து இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கிய பங்கு வந்து அரிசி. இன்னைக்கு வந்து அரிசி இல்லன்னா வாழ்க்கையே இல்ல அப்படிங்கிற மாரி இருக்குது. அந்த அரிசிய வந்து நம்ம உண்ணும் உணவாக டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தாலும், அதனுடைய கஷ்டங்கள் என்ன? அது எப்படி ஒரு விவசாயி வந்து கீழ்மட்டத்திலேருந்து இந்த பருவ ஒட்டி நம்ம அந்த விவசாயம் செய்து இன்னைக்கு வந்து அத குடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து சிறப்பா சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து ஆடிப்பட்டம், ஆடிப்பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடிப்பெருக்குங்கிறது ஒரு விழாவா தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த ஆடிப்பட்டம், ஆடி விழா அப்படி அதுக்கே ஒரு நாள் எடுத்து நமக்கு வகுப்பெடுக்கலாங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு நிகழ்வு வந்து முற்காலத்துல வந்து முன்னோர்கள் எப்படி வகுத்து வச்சிருக்கிறாங்க, அதனுடைய விவசாயம் சார்ந்து எந்த அளவுக்கு நடக்குது. இன்னைக்கு பொங்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொங்கல் விழாவே வந்து அந்த அரிசி வந்து முதன்மையான அந்த புதிய அரிசி, புத்தரிசி அத வந்து நம்ம சமைக்கிறதுக்காக தான் அந்த விவசாயிகள் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாகவும் அந்த பொங்கல் விழா வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு விவசாயி, விளைநிலங்கள், அந்த பூமாதேவி, அந்த வானத்தை போற்ற ஒரு பெரிய பங்கு வந்து நம்ம முன்னோர்கள் செய்து வைத்திருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் உள்ளடக்கி, அந்த விவசாய பணிகள் வந்து எப்படி நடைபெறுகிறது? நம்ம அதாவது அரிசி சாப்பிடக்குள்ள நாளைக்கு வந்து ஐயா சொன்னத கண்டிப்பா ஞாபகம் வரணும். இந்த அளவுக்கு ஒரு விவசாயியோட கஷ்டத்த தான் நம்ம வந்து இன்னைக்கு உணவா உண்ணுறோமா? அப்படிங்கிறத வந்து
எண்ணி பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாருக்கும் வரணும். அத வந்து நமக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. அத விட இன்னொன்னு என்னன்னாக்கா, அவங்க சொன்னத நம்ம வந்து அந்த சாப்பிடக்குள்ள அந்த எண்ணங்கள் வந்தாலும், இந்த விஷயத்த வந்து மத்தவங்களுக்கும் நம்ம சொல்லணும். நாளைக்கு வந்து சாப்பாடு சாப்பிடக்குள்ள எல்லாருக்குமே அந்த உணர்வுகள் வரணும். அந்த அளவுக்கு நம்மளும் போய் கொண்டு சேர்க்கணும். இந்த விவசாயி வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த சாதத்த இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல சொல்லுவாங்க. அந்த சாப்பாட்ட வீணாக்காத, சாப்பாட்ட வேஸ்ட் ஆக்காத அப்படிங்கிற மாரி. ஏன்னா, அந்த ஒரு பருக்கு சாதம் கூட திருவள்ளுவர் உங்களுக்கு தெரியும். அந்த கதைகள்லாம் நெறைய இருக்குது. அந்த ஒரு பருக்கு சாதத்த கூட வீணடிக்க கூடாதுன்னு அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறைகள்லாம் இருக்குது. முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைகள்லாம் இருக்குது. அதனால அந்த உணவு, அந்த சாப்பாடு, அந்த அரிசி எப்படிங்கிறத வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு விவசாயி வந்து அந்த நிலத்துல வந்து உழுது கஷ்டப்பட்டுன்னு தான் சொல்லலாம். இன்னைய காலகட்டத்துக்கு வந்து கஷ்டப்பட்டுன்னு தான் சொல்லலாம். கஷ்டப்பட்டு நமக்கு வந்து குடுக்குறாங்க. நம்ம வந்து எந்த அளவுக்கு அத வந்து பயன்படுத்தணும், மற்றவர்களுக்கும் பயன்பட வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு தூண்டுகோலா இருக்கணும். விவசாயிகளுக்கும் ஒரு தூண்டுகோலா இருக்கணும். மற்றவர்களுக்கும் நம்ம வந்து வந்து இந்த பாடத்த வந்து கத்துக் குடுக்குற ஒரு பயிற்சியாளரா கூட நம்ம இருக்கலாம். ஏன்னா, விவசாயிகள் வந்து எந்த அளவுக்கு நமக்கு அந்த உணவு குடுக்குறாங்கங்கிறது மற்றவர்களுக்கும் நம்ம தெரியப்படுத்தணும். ஏன்னா, இது எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிய போறது கிடையாது. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, காரைக்கால் பாஸ்கர் ஐயா வந்து வந்து இயற்கை வழியில நமக்கு பண்ணி குடுக்குறாங்க. அதாவது எந்தவித ஒரு உரமும் கிடையாம இயற்கை வழியில அவ்வளவு ரகங்கள பாதுகாத்து, இயற்கை வழியில இன்னைக்கு வந்து இவ்வளவு அரிசி ரகங்கள குடுக்குறாங்க அப்படின்னா, பெரிய விஷயம். அது கிட்டத்தட்ட அவங்க குறிப்பிட்ட ரகங்கள் மட்டும் தான் சொல்றாங்க. இன்னைக்கு ஏன்னா பயன்பாட்டுல வந்து இந்த ரகங்கள் தான் இருக்குது. இத விட பயன்பாட்டுல இல்லாம நெறைய ரகங்கள் அவங்கள்ட்ட இருக்குது. அது மாரி பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி, காட்டு யானம், மாப்பிளை சம்பா அது மாரி ரகங்கள் இருக்குது. அப்புறம் இதுலயே இன்னொன்னு பார்த்தீங்க, முன்னோர்கள் வந்து ப ப இது பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. சம்பான்ங்கிறது, குருவங்கிறது, காருங்கிறது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பட்டங்கள், ஒவ்வொரு ரகங்கள், ஒவ்வொரு காலங்களுக்கு ஏத்த ஒரு ரகம் அப்படிங்கிறத வந்து முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. உண்மையிலுமே இது நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இன்னைய காலச்சக்கரத்து அன்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சிறப்பான ஒரு ஏன்னா வந்து நம்ம உண்ற உணவ எப்படி நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம விவசாயிகள் நமக்கு வந்து குடுக்குறாங்க. அதனுடைய பட்டங்கள் என்ன? அதனுடைய பாரம்பரிய ரகங்கள் என்ன? அப்படிங்கிறத பத்தி நமக்கு இன்னைக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் குடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பாக ஐயா அவர்களுக்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்லணும். ஏன்னா வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறத விட பேசிக் அடிப்படைய வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னைக்கு நல்லது. அந்த ரகங்கள் எப்படி வருது, அந்த அரிசி ரகங்கள் எப்படி வருது, அது எப்படி அவங்க பயிரிடுறாங்கங்கிறத வந்து நாளைக்கு வந்து நம்ம உணர்வுபூர்வமா மத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வ நமக்கு இன்னைக்கு குடுத்துருக்காங்க. ஆத்மார்த்தமான சந்தோஷங்கள், வாழ்த்துக்கள். ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வுல உள்ளவங்களுக்கும் இத வந்து பயன்படுத்திக் கொண்டு மற்றவர்களுக்கு இத கொண்டு போய் சேர்க்கணும். நெறைய பேர் இருப்பீங்க. இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க குழுவுல கொஞ்சம் இருப்பீங்க. அது இல்லாம இருந்தாலும் நம்ம வந்து சாப்பாடு, அரிசி இல்லாம இன்னைக்கு வாழவே முடியாது. அப்படிங்கவுள்ள அந்த வாழ்க்கை முறைக்கு தேவையான அந்த அரிசியை எப்படி ஒரு விவசாயி நம்ம கொண்டு வந்து சேர்க்கிறாங்கங்கிறத மற்றவர்களுக்கு புரிய வைத்து, இந்த நிகழ்வுல கலந்துகிட்டு சிறப்பித்த ஐயா அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, நன்றி. ஐயா பாஸ்கர் ஐயா ஒரு சின்ன ஒரு தகவல். சொல்லுங்க ஐயா. இல்ல இப்ப என்னோட ஹோஸ்ட் மாறிட்டேன். நீங்க அந்த கீழ பாசிட்டிவ் 10 இருக்குல்ல கீழ, உங்க இதுல. புரியுதுங்க ஐயா. கீழ மியூட்டு, ஸ்டாப் வீடியோ இருக்குல்ல அதுக்கு பக்கத்துல. என்ன என்ன சொல்றீங்க? அதாவது பாசிட்டிவ் 10 அப்படின்னு இருக்குல்ல. ம். அந்த மியூட்டுக்கு வீடியோவுக்கு பக்கத்துல. சரிங்க ஐயா. அத டச் பண்ணுங்களா? வீடியோ இருக்குது. இல்ல, இல்ல. அத டச் பண்ணீங்கன்னா, என்னோட இது வரும் பாருங்க. குணபாலன் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் வருது பாருங்க. சரிங்கய்யா. அதையும் டச் பண்ணுங்க. அத டச் பண்ணீங்கன்னா, ஹோஸ்ட்ன்னு கேட்கும். மேக் ஹோஸ்ட்ன்னு கேட்கும். அந்த இடத்துல டச் பண்ணுங்க. அது உங்களுக்கு மாறிட்டு நான் இப்ப யாரையும் அன்மியூட் பண்ண முடியாது. ஓ! அப்படிங்களா? சரி. சரிங்கய்யா. ஆட்டோமேட்டிக்கா ஓகே. மாறிடுச்சு. இப்ப வந்துருச்சுங்களா அப்போ? வரல. அதாவது என்னோட என்னோட பேர்ல வந்து குணபாலன் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் சேர் ஆமா இருக்கு. அத டச் பண்ணதும் இப்ப வந்திருக்குதுங்களே! மேக் ஹோஸ்ட்ன்னு இருக்கும் பாருங்க. அத டச் பண்ணுங்க. மேக் டூ ஹோஸ்ட். ஒரு நிமிஷம். ஆஸ்க் டூ அன்மியூட்ன்னு இருக்கு. அதுவா? அது இல்ல? இல்ல, இல்ல, இல்ல. அது இல்ல. மேக் டூ ஹோஸ்ட்ன்னு வரும் பாருங்க. ஹோஸ்ட் கோ ஆக்சுவலா ஹோஸ்ட்ன்னு நான் வரும். இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கேனா, அதனால எனக்கு எல்லா ஆப்ஷனும் தெர்ல. அ இல்ல, இல்ல. கம்ப்யூட்டர்லயும் வரும். கம்ப்யூட்டர்ல அப்படியே வரும். ஓ! அதான் மத்தவங்க பார்த்தேன். கேள்வி கேட்கறதுக்கு இது மாரி விஷயங்களுக்காக சொல்றீங்களா? ஆமா, ஆமா. ஒரே அது நிமிஷம். இப்ப எல்லாருமே மியூட்ல இருக்காங்க. அன்மியூட் பண்ணணும் எல்லாரையும். இல்ல, இல்ல. மியூட் பக்கத்துல பக்கத்துல இருக்கு பாருங்க. அதே லைன்லயே அடுத்தது இருக்கும் பாருங்க. இருக்குதுங்களா? இன்னைக்கு என்னன்னு தெரியல. ஆட்டோமேட்டிக்கா மாறிடுச்சு.
நீங்க மியூட் ஆயிடுச்சு பாருங்க. நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. உங்களுக்கே மியூட் ஆயிடுச்சு. ஆ. இப்பதான் வந்திருக்கீங்க. இன்னும் வரல சார் அது. அதாவது அந்த இது இருக்கு மியூட் இருக்குல்ல சார். அடுத்தது ஸ்டாப் வீடியோன்னு இருக்குல்ல கீழ. அது மாதிரி ஒரு ஆப்ஷன் இதுல காமிக்கல சார். இல்ல அந்த கலந்துக்கிறது பார்ட்டிசிபென்ட் அப்படின்னு இருக்கும் பாருங்க. எத்தனை பேருன்னு காட்டுதா? 42 பேர் 42 காமிக்குது. ஆமா. அத அழுத்துங்களா? அத அழுத்திட்டேன். என் பேரு வருதுல்ல. ரொட்டேரி நான் குணபாலன் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் வருதுல்ல. வருதுங்களா? ஆமா சார். அந்த ஒரு நிமிஷம். அத கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப வந்து சார்ட்ன்னு கேக்குது அதுல. இல்ல அத டச் பண்ணீங்கன்னா அது சார்ட்டுக்கு கீழ ஸ்டெப் பை ஸ்டெப்பா 2, 3 வேர்ட் இருக்கா உங்களுக்கு? அடுத்தடுத்து ஒண்ணு இன்வைட் அதுக்கு இன்வைட்ன்னு கீழ. இன்வைட் அது மட்டும் தான் வந்திருக்கு. இந்த ஒரு நிமிஷம். வருது. ஹோஸ்ட்ல நீங்க இருக்கீங்க. அத என் பேர டச் பண்ணீங்கன்னா வரும் பாருங்க. பண்ணீங்கன்னா என்னென்ன வருதுன்னு அப்படியே சொல்லுங்க. பார்ட்டிசிபேட் சார்ட்ன்னு வருது. ஆ. அப்புறம் ரியாக்ஷன் இருக்கு. அப்புறம் ஷேர் இருக்கு. ரெக்கார்ட் இருக்கு. ஓ! சரி. இல்ல சார் நீங்க இந்த லைன்ல போறீங்க. இல்ல ஒரே ஒரு நிமிஷம். நீங்க என்ன செய்றீங்க? ரிலீவ் ஆயிடுங்க. ரிலீவ் ஆயிட்டு திரும்பி வாங்க. ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மாறிடும் பண்ணாக்க. ஆனா டோட்டலாவே எண்ட் ஆயிடும். இப்ப எல்லாருக்குமே குளோஸ் ஆயிடும் நீங்க குடுத்தீங்கன்னாக்கா. அது வேற இருக்கு. இல்ல நான் பேசணுங்கிறதுக்காக தானே சொல்றீங்க? நீங்க பேசணும்ல. யாருமே இப்ப நீங்க இப்ப இல்லன்னா நீங்க அன்மியூட் பண்ணணும். என்ன பண்ணணும்னாக்கா, இப்ப எல்லாருமே மியூட்ல இருக்காங்க. நீங்க அன்மியூட் பண்ணா தான் அவங்க எல்லாருமே பேச முடியும். அது மாரி ஆயிடுச்சு இப்ப. இல்லன்னா ஒரே நீங்க நிமிஷம் அத இருங்க சார். ஒரே ஆ, நிமிஷம் இருங்க சார். ஆ. அது என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிறது உங்க கண்ட்ரோலுக்கு மாறிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா மாறிடுச்சு. என்னன்னு தெரியல. பையனை கூப்பிட்டுருங்க சார். இதோ வந்துருவாப்ல. ஒரே நிமிஷம் லைன்ல. ஓகே, ஓகே. ஒரே ஒரு நிமிஷம். ஏன்னா யாருமே பேச முடியாது. எல்லாம் மியூட்ல இருக்காங்க. ஓகே. இதோ ஒரே அதுக்காக. நிமிஷம் சார். இதோ வந்துட்டாப்ல சார். ஆ. அப்படியே எனக்கு ஹோஸ்ட் குடுக்க சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் எனக்கு தெரியும். உங்க இதுல ஹோஸ்ட் இருக்கு. அது இல்ல எனக்கு ஹோஸ்ட் சாருக்கு வந்து ஹோஸ்ட் குடுக்கணுமா? இப்ப என்னோட இதுக்கு வந்துருச்சு அந்த கண்ட்ரோல் எல்லாமே. ஆமா. கண்ட்ரோல்லாம் உங்கள்ட்ட இப்ப வந்துருச்சு. இப்ப சொல்லுங்க சார். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அதாவது அந்த இது இருக்கு பாருங்க. கீழ மியூட் இதுல லேப்டாப்ல பார்த்தீங்கன்னா, அந்த கலந்துக்கிறது பார்த்து எத்தன பேர் கலந்துக்கிறாங்கன்னு அந்த நம்பரோட இருக்கு பாருங்க. இதோ இருக்கு பாரு. 41 இருக்கா? ஆமா. அத கிளிக் பண்ணீங்கன்னா, என் பேர் வருதா? அ ஓ இதோ இருக்கு பாரு. டிஸ்ட்ரிக்ட் சேர்மன். ஓகே சார். மாறிடுச்சு சார். தேங்க் யூ. ஓகேவா? சரிங்க சார். மாறிடுச்சு, மாறிடுச்சு. ரைட். ஓகே, ஓகே. அவ்வளவுதான். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். இப்ப நம்ம இதோ நான் அன்மியூட் பண்ணிடுறேன். சிறு தடங்கல் மன்னிக்கவும். நீங்க இப்ப அன்மியூட் பண்ணீங்க ஐயா. உங்களுக்கு மியூட் ஆயிருக்கும். நீங்க அன்மியூட் பண்ணீங்க. நன்றி. இன்றைக்கு சிறப்பா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதுல ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தா, நீங்க ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சிறப்பான ஒரு நிகழ்வு எல்லாருக்கும் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா வாழ்க்கை முறையில நம்ம தினம் உபயோகிக்கக்கூடிய ஒரு அரிசி. அரிசியில பார்த்தீங்கன்னாக்க, இவ்வளோ ரகங்கள் இருக்கு, இவ்வளோ செயல்பாடுகள் இருக்கு. அவங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் இத பயன்பற்றுவோம். உங்களுடைய பயன்பாடுகள் என்ன? உங்களுடைய சந்தேகங்கள் என்ன? அப்படிங்கிறத குறுகிய நேரத்தினா இதுலயே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. குறுகிய நேரத்துல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயாட்ட. நன்றி. பாஸ்கர் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணீங்க. உங்களுக்கு காலை வணக்கம் ஐயா அனைவருக்கும். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம்.
அவங்க ஒரு நிமிஷம். பாஸ்கர் நீங்க அட்மிட் பண்ணுங்க. இப்ப பண்ணிக்கலாம். பாஸ்கர் சார். என்னோட வீடியோ ஆடியோவை நான் அன்மியூட் வச்சிருக்கிறேன். அது இப்போ ஆயிடுச்சு. ஓகே ரைட். இப்ப கேள்வி கேளுங்க. ஓகே. மீட் ஆயிட்டு இப்ப சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். பசித்தர் மூலியமேந்திர பேசுறேங்க ஐயா. ஐயா கேக்குதுங்களா? பசித்தர் மூலியமேந்திர பேசுறேங்க ஐயா. ஐயா மைக் கேக்குது. மைக் ஆஃப் கேக்குதுங்களா? ஆயிடுச்சு. மைக் ஓகே பேசுங்க. ஹலோ பண்ணிட்டாங்க. வணக்கம் சார். காலை வணக்கம் ஐயா. ஆமா. பாஸ்கர் ஐயா, நலசிவம் ஐயா, குணபாலன் ஐயா, பாஸ்கர் அனைவருக்கும், குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் ஐயா. இந்த நான் ஒரு வாய் சாதம் எடுத்து வாயில வைக்கும்போது, கஞ்சி எடுத்து வாயில வைக்கும்போது, இதை செஞ்சவங்களுக்கு நன்றி, சமைச்சவங்களுக்கு நன்றி, இந்த பயிர் செஞ்சவங்களுக்கு நன்றி. நம்ம என்னதான் கடையில வாங்கிட்டு வந்தாலும் அது வந்து நன்றி சொல்லிட்டு சாப்பிடுவோம். அது அந்த ஒரு பழக்கம் இருக்கு. சார், மூங்கில் அரிசி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மூங்கில் அரிசின் என்பது இப்ப நம்மகிட்ட அரிசி கேட்கக்கூடிய பலரும் வந்து பாத்தீங்கன்னா மூங்கில் அரிசியும் கூடுதலா கேக்குறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா மூங்கில் அரிசி என்பது வந்து நம்ம நிலத்துல விளையக்கூடியதுதான். ஆனா இங்க நெல் விவசாயிகள் விளைவிக்கக்கூடியது இல்ல. அது பாத்தீங்கன்னா காடுகள்ல அல்லது பெருவாரியான மூங்கில் காடுகள் இருக்க பகுதிகள்ல அது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 ஆண்டுகள் கழித்து தான் ஒரு மூங்கில் வந்து பூக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மரபு மூங்கிலாக இருந்தது அப்படின்னா அது 60 ஆண்டுகள், அதாவது விதைத்ததிலிருந்து 60 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது வந்து பூக்கும். அதே போல அது வந்து காய்க்கும், அதாவது விளைச்சலுக்கு வரும். அப்படி வருகிற போது அது பூத்து காய்த்து காற்றுல வந்து அது வந்து முற்றிடும். முற்றின பிறகு அது அரிசியாக மாறி அது வந்து காடுகள்ல கொட்டும். அப்படி கொட்டக்கூடிய அந்த மூங்கில் அரிசிகளை வந்து அரிசியாகவே இருக்காது. அதுவும் வந்து எப்படி அரிசி வந்து உமியோட இருக்கோ அது போல உமியோட இருக்கும். அத காட்டு பகுதியில வசிக்கக்கூடியவர்கள் வந்து அத வந்து மரங்களுக்கு கீழ வந்து இடங்கள சுத்தம் செய்து வச்சிருப்பாங்க. அங்க கொட்டக்கூடிய அந்த அரிசிகள வந்து கூட்டி, அத கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, அத வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்களே வந்து அத பதப்படுத்தி, அத குத்தி அரிசியாக கொடுப்பது தான் வந்து மூங்கில் அரிசி. இன் அதனால வந்துட்டு நம்ம மூங்கில் அரிசி என்பது காடுகள்ல இருந்து கிடைக்கக்கூடியது. தமிழ்நாட்டு வனப்பகுதியிலயும் இருக்கக்கூடிய மூங்கில் மரங்கள் இருந்தும், அஸ்ஸாம் போன்ற பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடியது, பல நாடுகள்ல இருந்தும் கூட இந்த மூங்கில் எங்கெல்லாம் இருக்கோ, அங்கிருந்து பெறப்படுவது தான் வந்து மூங்கில் அரிசி. அதனால அத நம்ம விளைவிக்கணும்னு நெனைச்சா கூட அது எளிதான காரியம் அல்ல. இயற்கையாக கிடைக்கக்கூடியது. அதுல வந்து இந்த குறிப்பா வந்து சுண்ணாம்பு சத்து வந்து அதிகம். சுண்ணாம்பு சத்து அதிகங்கிறதுனால, அது மூட்டு போன்ற பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த ஒரு உணவாக இருக்கு. இந்த நேரத்துல வந்து மூங்கில் அரிசி என்று சொன்னதுனால ஒரு செய்திய நான் வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூங்கில் அரிசியும், ம் அ கேழ்வரகு 2யும் சம அளவுல எடுத்துக்கிட்டு, யாருக்காவது எல்லாரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருத்துவ முறை இல்ல. யாராவது டயாலிசிஸ் பண்றாங்க, அந்த சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு டயாலிசிஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த மூங்கில் அரிசிய வந்து ஒரு 50 கிராம் அப்படின்னா, அ கேழ்வரகு ஒரு 50 கிராம். நல்ல முளைப்பு தன்மையுடைய ஒரு கேழ்வரகு. 2யும் இரவே நன்றாக கழுவி சுத்தம் செஞ்சிடணும். ஏன்னா காலையில எந்திரிச்சு அத ஊற வச்ச பிறகு கழுவக்கூடாது. இரவே வந்து அத கழுவிடணும். கழுவிட்டு அத இரவே ஊற வச்சுடணும். ஊற வச்சுட்டு காலையில உணவு நேரத்துல, காலை உணவு நேரத்துல அத எந்த தண்ணீல ஊற வச்சீங்களோ, அந்த தண்ணீலேருந்து அந்த மூங்கில் அரிசியையும், கேழ்வரகையும் நீங்க அம் எடுத்து அத மிக்ஸியில குடுத்து, அத நீங்க எப்படி அரைக்க விரும்புறீங்களோ, அது போன்று அரைத்து, தேவையான அளவுக்கு நன்றாக மைய அரைத்து, அத நீங்க எந்த தண்ணீல ஊற வச்சீங்களோ, அதே தண்ணீல திருப்பி சேர்த்து, நன்றாக கஞ்சி பதத்துக்கு காய்ச்சிக்கணும். எப்படி கேழ்வரகு, கம்பு, அரிசி கஞ்சி செய்றீங்களோ, அதே போன்று கஞ்சி பதத்துக்கு செஞ்சுக்கிட்டு, அடுப்பிலிருந்து இறக்கும் முன்பாக
அதுல வந்து வால் மிளகு என்று நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அந்த வால் மிளக ஒரு 5 அல்லது 6 நன்றாக நசுக்கி இடித்து அதுல போட்டுறணும். போட்டு ஒரு 5 நிமிடம் நன்றாக அத வச்சிருந்து அல்லது 1/2 மணி நேரம் கூட அத சூடு ஆறிடக்கூடாது. நம்ம குடிக்கும் சூட்டுக்கு வரும் வரை அதை காத்திருந்து கூட நம்ம அத குடிக்கலாம். அப்படி குடிக்கிற போது இந்த டயாலிசிஸ் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த கிரியாட்டினின் அளவு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, அந்த கிரியாட்டின் லெவல வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கஞ்சிக்கு இருக்கு அப்படின்ட்டு ஒரு நண்பர் இத பயன்படுத்தி பலனடைந்த ஒரு நண்பர் வந்து என்கிட்ட பகிர்ந்தாங்க. அத ஒரு தகவலாக ஏன்னா பயன்படுத்தி பார்க்கலாம். இயற்கையான முறையில நம்ம வந்து இத பயன்படுத்தி பார்க்கலாம் என்று இந்த செய்திய உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஏன்னா மூங்கில் அரிசி நம்ம கிட்ட விளையறது இல்ல அப்படி சொல்றாங்க இல்லைங்களா? நம்ம ஊர்ல விளையறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா மூங்கில் அரிசி? மூங்கில் நெல் என்றே ஒன்று இருந்திருக்கு. அதெல்லாம் அ அழிஞ்சு போயிடுச்சு என்று சொல்றாங்க. ஆனா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிச்சயமா இருக்கும். ஏன்னா மரபுகள் வந்து எப்பயுமே மண்ண விட்டு அகலாமல் தான் இருக்கும். அதனால எப்படியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். மூங்கில் அரிசி, அதாவது மூங்கில் நெல் என்றே ஒரு நெல் இருந்திருக்கு. ஆனா அதெல்லாம் இன்னைக்கு நமக்கு பல ஆயிரக்கணக்கான நெல் ரகங்கள் அழிந்து போனதுல அதுவும் ஒன்றாக கருதப்படுதும்மா. நன்றிங்கம்மா. இருக்கிறதுலயே அதுதான் விலை உயர்ந்ததா இருக்கு இல்லைங்களா ஐயா? ஆமாமா. அது இப்போ மூ- ரூ. 400 விக்கும். சமயத்துல ரூ. 800 விக்கும். அது ம் ரொம்ப அது கொள்முதல் செய்யக்கூடிய இடத்துல எந்த அளவுக்கு விலை கொடுத்து எடுக்குறாங்கன்னு தெரியல. ஆனா அது வந்து பரவலா பெரிய உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அரிசிக்கு நிச்சயமாக கிடையாது. அது ஒரு மருத்துவ முறைக்கு தான் நம்ம பயன்படுத்தணும் அத. எப்படி ஒரு ஹெல்த் மிக்ஸ்ல இருந்தா கூட போதும். நம்ம 1 கிலோ அத வாங்கி, மத்த அரிசிகள் கூட பாரம்பரிய அரிசிகள் கூடயே கூட கலந்து அல்லது சிறுதானியங்கள் கூட கலந்து, அதையும் வந்து நம்ம நல்ல பொன்னிறமாக வறுத்துட்டு, அத வந்து நம்ம ஹெல்த் மிக்ஸாக பயன் பயன்படுத்திக் கொள்வது மிகவும் சரியானதா இருக்கும். ஏன்னா, பாதாம், பிஸ்தா எல்லாம் தான் சொல்றோம். இப்ப நட்ஸ்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த நட்ஸ விட ம். ஒப்பிடும்போது, இந்த மூங்கில் அரிசியும் கிட்டத்தட்ட அதுக்கு நிகரானது தான். ஏன்னா, அது குறுகிய அதாவது அளவுல குறைந்த அளவுக்கு தான் எனக்கு கிடைக்கும். பெரு உற்பத்தி என்பது அத நிச்சயமா செய்யவே முடியாது. அதனால அதுக்கு நம்ம ரூ. 400 ரூ. 500 600 கொடுக்கக்கூடிய விலை வந்து சரியானது தான்மா. ஏன்னா, அதுல நெறைய ரிஸ்க் இருக்கு. அத கொண்டு வந்து சேர்க்கிறதுல நிறைய கஷ்டங்கள் இருக்கு. நன்றிங்க. அத வாங்கிட்டு வந்து துணியில துடைச்சு பவுடர் பண்ணி 1 ஸ்பூன் பவுடர் மிக்ஸியில நம்ம பவுடர் பண்ணி அத வச்சுன்ட்டு 1 ஸ்பூன் ஒரு ஒரு டம்ளர் ஒரு 300 ml தண்ணி விட்டு அத காய்ச்சி வச்சுட்டு காலையில குடிச்சோம்னா நல்லா இருக்குங்கய்யா. உடம்புல எந்த பாதிப்பு இருந்தாலும் ம். போயிடுது. நான் ம். சாப்பிட்டேன் அத. ம். ஆ நம்ம எலும்பு, உடம்பு இரும்பு போல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. நல்லதுங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நீண்ட நேரம் எங்களுக்கு சொன்னதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. பசித்தர் மூலிகமேந்திர பேசுறேங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஆ, மகிழ்ச்சி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்க குரலை ஆமாங்க ஐயா. கேட்கிறேன். ஸ்பீடா பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மனிதர்களுடைய முதல் குருநாதர் யார் என்றால் விவசாயி தான். தைரியமா சொல்லுங்க ஐயா. நான் சொல்றேங்க ஐயா. நைட்டு பாம்பா கூட மல்லு கட்டின்னு இருந்தேன் நைட் 10 மணிக்கு நானு. நம்ம உயிரை பணைய வச்சு மக்களுக்கு உணவு உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். நைட்டு 10 மணிக்கு வந்து மோட்டர் ஓடிங்குது நித்தத்துக்கு போனோம். அப்ப பாம்பு சீருது நிலத்துல. அதுக்காக சொல்றேன். ம். ரொம்ப ஒரு மனிதனுடைய முதல் குருநாதர் யார் என்றால் விவசாயி தான். முதல் என்னை பொறுத்த அளவுக்கு. நீங்களும் சொல்லுங்க. அடுத்துங்க ம். ஐயா, இப்போ காட்டு யானை வந்துங்க ஐயா, அப்படியே நம்ம ம். விரைச்சு விட்டுடலாம்ல. நம்ம வந்து இப்ப சேடை வச்சு நட தேவையில்ல. இப்ப என்னால அது வந்து சேடை வச்சு பண்ண முடியாது. அப்படியே விதைச்சு விட்டு நம்ம தண்ணி கட்டினா வந்துரும் இல்லைங்க ஐயா, காட்டு யானையும் மாப்பிளை சம்பவம். எப்படிங்க ஐயா? வருங்க. அதாவது அதான் நம்ம சொன்ன அந்த இப்போ செய்ய வேண்டாம். அந்த ஆடி ம், மாதத்துக்கு ம், ஆடி பிறந்து நம்ம எப்ப வேணாலும் அத நிலத்துல நேரடியாகவே விதைக்கலாம். ம், அதாவது மனிதன் கண்டுபிடித்த பிறகு தான் வந்து நெல்ல அவன் அத விதைய சேகரித்து, அதுக்கப்புறம் நிலத்த சீர் செஞ்சு, உழுது, அப்புறம் நடவுலாம் பண்ணான். ஆனா ம், இயற்கையினுடைய அடிப்படையில ஒவ்வொரு ஆண்டும் எப்படி வந்து இப்ப ஆல வித்துக்கள், அரச வித்துக்கள் விழுந்து முளைக்குதோ, அதேபோல நெல்லும் வந்து தானா கொட்டி கொட்டி முளைச்ச ஒரு விஷயம் தான். அதனால நேரடி விதைப்பு என்பது மிகவும் சரியானது. ம், அதுல வந்து நம்ம ஒரு விஷயமா நம்ம தனியா வேணாலும் கால் பண்ணுங்க. அப்ப நான் எப்படி பண்ணுனீங்கன்னா, உங்களுக்கு அதுல களைகள் அதிகமா வராம சிறப்பா செய்ய ம். முடியுன்றத மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன்.
சரிங்க ஐயா, நான் நேரடியா தொடர்பு கொள்றேங்க ஐயா. நேரடி நன்றி, விதைப்பிலே மகிழ்ச்சிங்க நல்ல ஐயா. எனக்கு ஆட்டியானம்ன்றது நீண்ட நாள் பயிர் என்பதனால எந்த சரி, எந்த சிக்கலுமே இல்லாம நன்றாகவே வரும். இயற்கை அதாவது நேரடி விதைப்பிலே மிக நன்றாக வரும். சரி. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சரிங்க ஐயா. ஆற்காடு அரிசி திருவிழாக்கு நிகழ்ச்சிக்கு வந்துருங்க ஐயா. இப்ப அழைப்பு சொல்லட்டுங்க ஐயா. கண்டிப்பா வேலூர் வரேங்க. நிகழ்ச்சிக்கும் வந்துருங்க. ம். கிழங்கு திருவிழாக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது எது முடியுதோ அது வாங்க ஐயா. நன்றி, மகிழ்ச்சிங்க ஐயா. மட்டன் பேசுறேன் ஐயா. நன்றிங்க ஐயா. மனிதர்களுடைய முதல் குருநாதர் விவசாயி. நன்றி. நன்றிங்க. ஐயா பாஸ்கர் ஐயா, ரொம்ப மிகவும் சிறப்பான இன்னைக்கு ப்ரோக்ராம் ஐயா. ரொம்ப அருமையான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா. உண்மையிலே வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பூஸ்ட் காலையில. நன்றிங்க ஐயா. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. காரைக்கால் மயில்வாகன். வேளாண்மையை வந்து கண்டிப்பா செய்யணும். எல்லாரும் நலமோட வாழணும். எல்லா மக்களும் உங்களுடைய பங்களிப்பா அதுல ரொம்ப முக்கியமா இருக்கணும் ஐயா. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சந்தோஷங்க ஐயா. ஐயா வணக்கம். காரைக்கால் மயில்வாகன் பேசுறேன். வணக்கம் ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. நீங்க பேசும்போது உங்களோட வீடியோ தான் பார்த்திருக்கேன் ஒழிய, ஆனா உங்க நிலத்துக்கு நான் நேரடியா வந்திருக்கேன். 2004, 2005 எல்லாம் அக்ரிகல்ச்சர்ல டிரைவரா இருக்கும்போது உங்க நிலமெல்லாம் நாங்க ஏவோவெல்லாம் அழைச்சிட்டு வந்து பார்வையிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரைக்காலுக்கு அம்மையார் பெருமை சேர்த்து கொடுத்தாங்க நாயன்மார்கள்ல. இப்ப நெல்லு தான் முக்கியமானதுயா. அதாவது விவசாயம் தான் முக்கியம். ஏன்னா நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்டுல நிலம்லாம் கிடையாது. ஆனா உளுந்தும் பயிரும் நாங்க எப்போதும் வச்சிருப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்க வயல்ல உளுந்து எடுத்தாலும் நாங்க போய் உளுந்து எடுக்க போயிடுவோம். நானும் எங்க அம்மா, அப்பா கிடையாது. போய் உளுந்து எடுப்போம். அதுல எங்களுக்கு 6 கூடையில 1 கூடை கொடுப்பாங்க. அதை கொடுத்து சேமிச்சு வச்சிருப்போம். அதே மாதிரி மல்லாவட்டை கொள்ளைங்க, மல்லாட்டை போடுறதானா நான் போய் மஞ்சப்பை நிறைய ஒரு மல்லாட்டை அப்படியே ஒரு கூறு வாங்குவோம். அதை உரிச்சு அங்கேயே போட்டு கொண்டு வருவோம். இது மாதிரி எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கோம். அதை விட காசும் எங்களுக்கு கிடைக்கும் விவசாயத்துல. எங்க தெருவுல ஒரு 2, 3 பேர் நிலம் வச்சிருந்தாங்க. அவங்க எல்லாம் போனா டே எங்க வாடா வயலுக்கு போகண்டான்னு அழைச்சிட்டு போவாங்க. சின்ன பிள்ளைலாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி. பின்னாடியே போவேன். போயிட்டு களை எடுக்க விட்டுருவார். அவரும் ஒரு பக்கம் விடுவார், நான் ஒரு பக்கம் பிடுங்கிட்டு இருப்பேன். எங்க மாமாவும் அந்த பக்கத்து வீட்டு மாமாலாம் பிடிங்கிட்டு வந்த பிறகு ஒரு அரைனா கால்னா காசு கொடுப்பாங்க. 4 ரூபா கொடுப்பாங்க. வாங்கிட்டு ஓடி அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பளிங்கி பம்பரம் எல்லாம் வாங்குவோம். அதுக்காக அவங்க எப்ப வெளியே வருவாங்க, எப்ப வயலுக்கு போவாங்கன்னு பார்த்துக்கிட்டுலாம் இருந்தோம். அது மாதிரி விவசாயம் வந்து உணவாகவும் கொடுத்து, உடம்புல ஆரோக்கியத்தையும் கொடுத்தது, உழைப்பையும் கொடுத்தது. விவசாயம் இருந்தா யாரும் கவலைப்பட எந்த நேரத்துல வேணா களை எடுக்க போயிடலாம். களை கொத்த தெரிஞ்சவங்களா இருந்தா களை கொத்த போயிடலாம். லேடிஸுக்கெல்லாம் நிறைய களை எடுக்கிறது, நாத்து நடுறது, இந்த வேலையெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். வருமானம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க ஆரோக்கியம், உடம்புக்கும் ஆரோக்கியமா இருக்கும், உணவும் கிடைச்சிரும், எல்லாம் கிடைச்சி சந்தோஷமா இருந்தாங்க ஐயா விவசாயம் பண்ணிட்டு இருந்த காலத்துல. இப்போ விவசாயம் குறைஞ்சி நான் மல்லாட்டை எடுத்த நிலமெல்லாம் இப்ப போய் பார்த்தா இப்ப பல பிளாட்டு வீடா இருக்குது எல்லாம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா ஐயா அது இருக்கு. இல்லாம நல்ல சத்துக்களும் மண்ணு மூலமா நம்மளுக்கு கிடைச்சிடும் ஐயா. சேத்துல காலை வச்சு அந்த சேத்துல இருக்க நம்மளுடைய மினரல் சத்தெல்லாம் வந்து நம்ம கால் மூலமாவோ கை மூலமாவோ நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை அது மூலமே உறிஞ்சிக்கும் ஐயா. அந்த காலத்துல லேடிஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அது காரணம் தான் வந்து முக்கியமா அந்த வயல்ல சேத்துல இறங்கி நடவு நட்டது. அந்த குனிஞ்சிட்டே வந்து ஒரு 8 மணி நேரம் நடவு நடுவாங்க. 7 மணி நேரம் 8 மணி நேரம். அது வந்து நம்மளால சாத்தியம் இல்லை. ஒரு ஆண்களால கூட சாத்தியம் இருக்காது. அது வந்து என்னன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தது ஐயா. ஐயா நான் 10வது படிக்கிற வரைக்கும் நான் செருப்பு போட்டது கிடையாது ஐயா. அதுக்கு எங்க அம்மா வந்து 80 வயசு வரைக்கும் செருப்பு போட்டது கிடையாது. பூமாதேவியே நாங்க வெறுங்காலால தான் நிறைய நாள் மிதிச்சிருக்கிறோம். அதனாலதான் ஆரோக்கியமா இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. எந்த குறைபாடும் இல்லாம வாழ்ந்தாங்க அப்ப. இப்ப எல்லா சத்து குறைபாடும் என்னென்னவோ உணவு முறைகள் வந்து வந்தாலும் நம்ம அந்த இதெல்லாம் சாப்பிட்டா கூட வந்து அந்த சத்துக்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கல முழுமையா. ஆனா நம்ம மண்ணுல மூலமா கிடைச்ச சத்துக்கள் வந்து அந்த காலத்துல வெறுங்கால் நடந்ததுனால அவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்க. ஐயா சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு கொடுத்த கும்பகோணம் ரோட்டரி சங்கத்திற்கும் எனக்கு ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும் இது அற்புதத்தை எங்களுக்கு எப்போதும் தினம் கொடுத்துட்டு இருக்கிற குணபாலன் ஐயா அவர்களுக்கும் என்னோடு பயணித்த அனைவருக்கும் இன்னைக்கு குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எல்லோருக்கும் குடியரசு தின விழா வாழ்த்துக்கள்ங்க.
நம்ம காலை சக்கரம் குழுவில் உள்ள ஐயா குணபாலன் ஐயாவுக்கு எங்களுடைய வாழ்த்து தெரிவிக்கிறோம். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீரக சம்பா சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. நிஜமா அதோட பெனிஃபிட் என்னன்னு தெரியல. ஏன்னா அரிசி ரொம்ப சின்னதா இருக்குது. சாப்பிட்ட மாரியே இல்ல அப்படிங்கிற மாரி அத என்னமோ வாங்கிட்டு அப்படியே வச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு ஐயா சொன்னதுக்கு அப்புறம் தான் அதுல எவ்வளோ மகத்துவம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டுங்க. அதுக்கு பாஸ்கர் ஐயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றிங்கம்மா. வளமுடன். ஐயா, அந்த சாப்பாட்டுக்குள்ள அரிசிகள் இருக்குல்ல, அந்த சீரக சம்பா, தங்க சம்பா, தூய மல்லி, பாஸ்கர் ஐயா. சொல்லுங்க ஐயா. அத கூட நீங்க அதாவது ரெகுலரா அத வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்தலாம். அதோட குணங்கள் நல்லது தானுங்களா அது? ஏன்னா இப்ப வந்து நீங்க அரிசி இப்ப இந்த சீரக சம்பா என்பது பத்தி நம்ம வேணா அடுத்த ஒரு இதுல முழுமையா பேசுவோம். ஆனா சீரக சம்பான்றது என்ன செய்யறதுன்னு சொல்றதுன்னு தெரியாம வச்சிருந்தோம் அப்படின்றாங்க. சீரக சம்பா அரிசிங்கிறது உலகிலேயே மிக சிறந்த உணவாக அது குறிக்கப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னா, அத சாப்பிடும்போதே செரிச்சிரும். அகத்தியர் குணப்பாடத்துல அவர் அகத்தியர் குணப்பாடத்துல அகத்தியர் பெருமான் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, "உண்டவுடனே பசியும் உண்டாகும்னு" சொல்றாரு. அ அ "உண்ண நல்ல சுவையாகும், உண்டவுடனே பசியும் உண்டாகும் பொய்யலவே" அப்படின்னு சொல்றாரு. அதாவது நான் சொல்றது பொய் கிடையாது. இத நீங்க சாப்பிட்ட உடனே பசிய உண்டு பண்ணும். அப்பன்னா அவ்வளவு வேகமா அது உங்களுக்கு செரிச்சிரும். இனிப்பு சுவை உடைய அரிசி. அதேபோல "பேரகத்து வாதமெல்லாம் பேருங்காண் வாருலகில்" அப்படின்னு சொல்றாரு. அதாவது வாத நோயை வந்து அது கட்டுப்படுத்தும், குணப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. வாத நோய். அது இது முடக்குவாதமா இருந்தாலும் சரி, பக்கவாதமா இருந்தாலும் சரி, எந்தவித வாதமாக இருந்தாலும் அதையும் வந்து அது சீர் செய்து, அதனால தான் அந்த வாத, பித்த, கபத்த வந்து அது சீர் செய்யறதுனால தான் அதுக்கு வந்து சீரக சம்பா. இதுல பார்த்தீங்கன்னா 6 வகையான சீரக சம்பா இருக்கு. ஆனா நம்ம குடுக்குறது வாசனை சீரக சம்பா. அந்த வாசனைக்கு வந்து நம்ம